பாகம் 381. சஞ்சய் தீக்ஷியை ஏன் ரிஜெக்ட் செய்தான் என்ற காரணத்தை கேட்டதும் அரவிந்திற்கு கோபம்தான் வந்தது. சஞ்சய், நீ ஒரு முட்டாள் என்றான் கோபமாக. இல்ல அரவிந்த், நமக்கு பிடிச்சவங்க சந்தோஷமா இருக்கணும். நான் கூட இல்லனாலும் அவ சந்தோஷமா இருப்பா. அவ என் கூட இருந்தா என்னைக்கும் அவளால நிம்மதியா இருக்க முடியாது. எல்லா விதத்திலையும் என்னை விட தீக்ஷிக்கு பொருத்தமான ஒருத்தன் கிடைப்பான் என்று சொல்லும் போது சஞ்சயின் மனதில் தீபக்கின் முகம்தான் தோன்றி மறைந்தது. தன்னை விட்டு சற்று தூரத்தில் நின்ற தீக்ஷியை ஏக்கத்தோடு பார்த்தவன் அதற்கு மேல் அரவிந்திடம் எதுவும் சொல்லாமல் அங்கிருந்து சென்றான். சஞ்சய் அங்கிருந்து செல்வதையே பார்த்து கொண்டிருந்த தீக்ஷி சஞ்சயின் உருவம் அவள் கண்ணை விட்டு மறைந்தும் கஷ்டப்பட்டு தன் முகத்தில் சிரிப்பை வரவழைத்து கொண்டு, ஓகே அவந்திகா மேடம், நான் என் ரூமுக்கு கிளம்புறேன் என்றாள். ஆனால் அவந்திகாவிற்கு தீக்ஷியை நினைத்தால் கவலையாக இருந்தது. தீக்ஷி, இன்னைக்கு நைட் நான் உன் கூட இருக்கவா என்றாள் தயக்கமான குரலில். வேகமாக கையை அசைத்த தீக்ஷி, இல்லல்ல அவந்திகா மேடம், அதெல்லாம் ஒண்ணு வேணாம் என்று சொன்னவள் லேசாக கண்ணை சிமிட்டி, என்னால அரவிந்த் சார் விடிய விடிய ஆள் இல்லாத ரூம்ல தனியா செவத்த வெறிச்சு பாத்துட்டு இருக்கிறத நான் விரும்பல. அது மட்டும் இல்லாம இது ஒன்னும் அவ்வளவு பெரிய விஷயம் இல்ல அவந்திகா மேடம். ஜஸ்ட் நான் ப்ரொபோஸ் பண்ணி ரிஜெக்ட் ஆகியிருக்கேன், அவ்வளவுதான். இதெல்லாம் ஒரு மேட்டரே இல்ல என்று சிரித்து கொண்டே சொன்னாள் தீக்ஷி. ஆனால் அவள் கண்களில் சோகம் தெளிவாக தெரிந்தது. இல்ல தீக்ஷி, நான் உன் கூட வரேன் என்று அவந்திகா மீண்டும் சொல்லவும், அவந்திகா மேடம் சொன்னா கேளுங்க, நான் ஒன்னும் அவ்வளோ கோழை இல்ல. இதெல்லாம் நினைச்சு நான் ஃபீல் பண்ண மாட்டேன் என்று உறுதியான குரலில் சொன்னாள் தீக்ஷி. அதற்கு மேல் அவந்திகாவால் அவளை கம்பல் செய்ய முடியவில்லை. ஓகே தீக்ஷி, நான் உன்னோட ஹோட்டல் வரைக்கும் கொண்டு வந்து டிராப் பண்ணிட்டு வரேன். எங்க ஹோட்டலும் அதுக்கு பக்கத்துல தான் இருக்கு என்று சொல்லிக் கொண்டே அவந்திகா தீக்ஷியோடு நடந்தாள். அதற்கு மேல் தீக்ஷியும் ஒன்றும் பேசவில்லை. தீக்ஷியின் கையில் தன் கையை கோர்த்து கொண்டு அவந்திகா அவளோடு நடக்க அவர்களுக்கு பாடி கார்டு போல அரவிந்த் பின்னே நடந்து வந்தான். தீக்ஷியின் ஹோட்டல் வரும் வரை மூவரும் ஒன்றும் பேசிக் கொள்ளவில்லை. ஹோட்டல் வந்ததும் நட்பாக தீக்ஷியை கட்டிப்பிடித்த அவந்திகா, தீக்ஷி, எதை பத்தியும் யோசிக்காத, நிம்மதியா தூங்கு என்றாள். தீக்ஷியும் சரி என்று தலையசைத்து விட்டு உள்ளே சென்றாள். சிறிது நேரம் தீக்ஷி செல்வதையே பார்த்து கொண்டிருந்த அவந்திகா அரவிந்தின் பக்கம் திரும்பி அவர்களது ஹோட்டலை நோக்கி நடக்க ஆரம்பித்தாள். சஞ்சயை நினைத்த போது அவந்திகாவால் கோபப்படாமல் இருக்க முடியவில்லை. ஆனாலும் இந்த சஞ்சய் ரொம்பவே ஓவராத்தான் பண்றான். தீக்ஷிக்கு என்ன குறைச்சல்? எதுக்காக அவளை வேணான்னு சொன்னா? இத்தனை நாளா நல்லா தானே அவ கூட பேசிட்டு இருந்தான், இப்போ ஹீரோ ஆனதும் சீன் போடுறானா என்று வாயில் வந்தபடி அவந்திகா திட்டிக் கொண்டிருக்க தன் உதடுகளை அழுந்த கடித்த அரவிந்த் அவந்திகாவை நெருங்கி சென்று அவள் தோளில் கை போட்டு, அவந்திகா, எல்லா நேரமும் நாம நினைக்கிற மாதிரி உண்மை அவ்வளோ சுலபமா இருந்துடுறது இல்ல. உண்மையில தீக்ஷி காயப்படக்கூடாதுன்னு தான் சஞ்சய் அவளை வேணான்னு சொன்னான் என்றாள். சட்டன நின்று அரவிந்தை திரும்பி பார்த்த அவந்திகா, என்னது என்று அதிர்ச்சியாக கேட்கவும், சஞ்சய பத்தி நான் எல்லாம் சொல்றேன், நம்ம ரூமுக்கு போய் பேசுவோம் என்று சொன்ன அரவிந்த் அதற்கு மேல் எதுவும் பேசாமல் அவந்திகாவை ரூமிற்கு அழைத்து வந்தான். நிதானமாக மெத்தையில் அமர்ந்த அரவிந்த் அவந்திகாவையும் மெத்தையில் அமர்த்தி நிதானமாக சஞ்சயின் கதையை சொல்ல ஆரம்பித்தான். சஞ்சயோட அம்மா மோகன் குடும்பத்துல வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கும் மோகன் குடும்பத்தோட மூத்த வாரிசுக்கும் ஏற்பட்ட கள்ள தொடர்புல பிறந்த பையன்தான் சஞ்சய். மோகன் குடும்பத்தோட மருமக, அதாவது சஞ்சயோட அப்பா ஈஸ்வர் மோகனோட வைஃபுக்கு இந்த விஷயம் தெரிய வந்தப்போ சஞ்சயோட அம்மா அவங்க கால்ல விழுந்து அவங்களையும் ஈஸ்வரையும் பிரிச்சிட வேணான்னு கெஞ்சி அழுதுருக்காங்க. ஈஸ்வரும் சஞ்சயோட அம்மா மேல பைத்தியமா இருக்கிறது தெரிஞ்சு அவரோட வைஃப் எல்லா உண்மையும் தெரிஞ்சு அமைதியா இருந்துட்டாங்க. அவங்களுக்கும் சஞ்சய் வயசுல ஒரு பையன் இருக்கான். ஆனா சஞ்சயோட அம்மாவுக்கு ஒரு குற்ற உணர்வு இருந்துட்டே இருக்கு. அதனால தன்னோட பையன் எந்த விதத்திலையும் மோகன் குடும்பத்து வாரிசுன்னு தன்னை காட்டிக்க மாட்டான், இந்த குடும்பத்துக்குள்ள வரமாட்டான், இந்த சொத்துக்கு உரிமை கொண்டாட மாட்டான்னு சொல்லி சின்ன வயசுல இருந்து சஞ்சய எல்லாத்துல இருந்தும் ஒதுக்கி ஒதுக்கியே வச்சுட்டாங்க என்றான். இதை கேட்டு முகம் சுளித்த அவந்திகா, ச்சே, என்ன மாதிரியான குடும்பம் இது?
அதுவும் அந்த பொம்பளை தன்னோட புருஷன் இன்னொருத்தி கூட கள்ள தொடர்பு வச்சிருக்கான்னு தெரிஞ்சும் எப்படி அவளால அவன் கூட குடும்பம் நடத்திட்டு ஒரு குழந்தை வேற பெத்துக்க முடியுது? எனக்கு இந்த கதையை கேட்கவே அருவருப்பா இருக்கு என்றாள். இல்ல அவந்திகா, அவங்கள பத்தி தப்பா சொல்லாத. அவங்களும் எங்க அம்மாவும் ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ். அவங்க ரொம்பவே பாவம் தெரியுமா? அவங்களுக்கு ஈஸ்வர பத்தி எல்லா உண்மையும் தெரியறதுக்குள்ளவே அவங்களுக்கு குழந்தை பிறந்துருச்சு. அதுக்கப்புறம் இத்தனை வருஷமா தன்னோட பையன் வாழ்க்கை கெட்ட கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக எல்லாத்தையும் பொறுத்துட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதை விட அவங்க மட்டும் டிவோர்ஸ் வாங்கிட்டு போயிட்டா அப்புறம் எல்லா சொத்தும் அதிகாரமும் ஈஸ்வரனோட அந்த கள்ள காதலிக்கு போயிரும். அப்படி எல்லாத்தையும் விட்டுட்டு போக அவங்க விரும்பல. அதே நேரம் ஈஸ்வரனோட சேர்ந்து வாழவும் அவங்களுக்கு விருப்பம் இல்ல. உண்மை தெரிஞ்சதுல இருந்து ஊருக்குத்தான் அவங்க ஈஸ்வரனோட மனைவியா இருக்காங்க என்று சொன்னவன் அவங்க பையனுக்கும் சஞ்சய்க்கும் ஒரே வயசுதான். இப்ப அவங்க குடும்ப பிசினஸ அவன் தான் பாத்துக்கிறான். ஆனா அவன் ஒர்க்கர்ஸ் கிட்ட சரியா நடந்துக்கிறது இல்லன்னு, ரொம்ப திமிரா நடந்துக்கிறான்னு அவன் மேல எக்கச்சக்க கம்ப்ளைண்ட்ஸ். 2 வருஷத்துக்கு முன்ன ஒரு நாள் ஆபீஸ் மீட்டிங்ல ஒரு பார்ட்னர் ஈஸ்வரனோட இன்னொரு பையனை பத்தி எவிடன்ஸோட எல்லாருக்கும் சொல்ல சஞ்சய பத்தி எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. அப்ப இருந்து ஈஸ்வரனோட வைஃப் சஞ்சய எப்படியெல்லாம் அழிக்கலான்னு அவனுக்கு எதிரா எல்லா வேலையும் பாத்துட்டு இருக்காங்க. அவங்க போதாதுன்னு சஞ்சயோட அம்மாவும் அவனுக்கு எதிராத்தான் இருக்காங்க. அதனாலேயே அவன் எப்பவும் யாருக்கும் தெரியாம மறைஞ்சு வாழணும்னு நினைப்பான் என்றான். இதை கேட்ட அவந்திகாவின் முகம் அஷ்டகோணலாக மாறியது. ச்சே அரவிந்த், நீங்க என்ன வேணும்னாலும் சொல்லுங்க. எனக்கு இந்த 2 பொம்பளைங்களை நினைச்சாலும் அருவருப்பாத்தான் இருக்கு. இத்தனை நாளா தன்னோட குழந்தைங்களுக்காக என்ன வேணும்னாலும் செய்யற அப்பா அம்மாவை தான் பாத்திருக்கேன். தடவையா தன்னோட நல்லதுக்காக தான் பையனை வெறுக்கிற அம்மாவை இப்பத்தான் பாக்குறேன். அந்த பொம்பளைக்கு அவ்வளவு குற்ற உணர்வா இருந்தா சஞ்சயோட அப்பாவை விட்டுட்டு போக வேண்டியதானே? தான் பெத்த பையனை விட அந்த பொம்பளைக்கு அந்த கள்ளக்காதல் அவ்வளவு முக்கியமா போயிருச்சா என்ன என்று கேட்ட அவந்திகாவால் அவள் கோபத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. உண்மையில் அவளுக்கு சஞ்சயை நினைத்தால் பரிதாபமாக இருந்தது. ச்சே பாவம்பா, இந்த சஞ்சய் எல்லா டேலண்டும் இருந்தும் ஏன் பெருசா பாப்புலரான ரோல்ல அவர் நடிக்கலன்னு எனக்கு இப்பதான் புரியுது. இப்படி ஒரு கேவலமான அம்மாவை வச்சுக்கிட்டு எப்படி அவரால பாப்புலர் ஆக முடியும் என்று சொன்ன அவந்திகாவிற்கு சஞ்சயின் நிலைமை இப்போது புரிந்தது. இத்தனை ஆண்டுகளாக வெளிச்சத்திற்கு வராமல் மறைமுகமாக இருளிலேயே வாழ்ந்து பழகியதால் இப்போதும் சஞ்சய் வெளிச்சத்தை வெறுத்து இருளில் வாடுகிறான் என்று. அதேபோல் எப்போதும் அவன் முகத்தில் இழையோடு இருக்கும் சோகத்தின் காரணமும் அவந்திகாவிற்கு புரிந்தது. இதையெல்லாம் அவந்திகா தீவிரமாக யோசித்துக் கொண்டிருக்கும் போது மென்மையாக அவந்திகாவின் தோளில் கை போட்ட அரவிந்த், அவந்திகா இப்ப புரிஞ்சதா சஞ்சய் ஏன் தீக்ஷிய வேணான்னு சொன்னான்னு? அவன் மட்டும் தீக்ஷிய லவ் பண்ணுனா அவனை அசிங்கமா பேசுற எல்லாரும் தீக்ஷியையும் அசிங்கமா பேசுவாங்க. அதனாலதான் அவன் தீக்ஷிய வேணான்னு சொல்லிருக்கான் என்றான். அவந்திகா எந்த பதிலும் பேசாமல் அரவிந்த் சொல்வதை மட்டும் அமைதியாக கேட்டுக்கொண்டாள். மறுநாள் காலை அரவிந்தும் அவந்திகாவும் சென்னை செல்வதாக திட்டமிட்டிருந்தார்கள். பெங்களூரிலும் அவர்களது கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எந்த சிக்கலும் இல்லாமல் நடந்து கொண்டிருக்கிறது. இனி 3 மாதம் கழித்து ஃப்ரீ சேல்ஸின் போது மட்டும் வந்தால் போதும். அங்கு சென்னையிலும் அகிலனையும் மாதவியையும் பார்த்து நீண்ட நாட்கள் ஆகிவிட்டது. அர்ஜுனின் திருமணம் வேறு நெருங்கிவிட்டது என்பதால் சென்னை செல்ல தீர்மானித்தார்கள். மறுநாள் காலை அவந்திகாவும் அரவிந்தும் ஹோட்டலை விட்டு வெளியே வரும்போது தன்னுடைய சூட்கேஸுடன் அங்கு வந்து நின்று கொண்டிருந்தாள் தீக்ஷி. அவளை பார்த்த அவந்திகா கொஞ்சம் அதிர்ந்து போய், தீக்ஷி நீ என்று ஏதோ ஆரம்பிக்க, அவந்திகா மேடம், நீங்க இன்னைக்கு சென்னை போறேன்னு தானே சொன்னீங்க. நானும் அந்த பிளைட்ல டிக்கெட் புக் பண்ணிட்டேன். நானும் உங்க கூட வரேன். டில்லிக்கு வரும்போது உங்க கூட தான் வந்தேன். இப்போ டில்லியை விட்டு போகும்போது உங்க கூடவே வரேன் என்று சொன்ன தீக்ஷி கஷ்டப்பட்டு புன்னகைத்தாள். அவள் முகத்தை பார்த்தே தீக்ஷி இன்னும் நேற்று நடந்ததை நினைத்து கொண்டிருக்கிறாள் என்பது அவந்திகாவிற்கு புரிந்தது. ஆயினும் தீக்ஷி சென்னை வருவது நல்ல முடிவுதான் என்பதால் அவந்திகா எதுவும் சொல்லாமல் சரி என்று தலையசைத்தாள். அவர்களை வழி அனுப்புவதற்காக சஞ்சய் அங்கு வந்திருந்தான். இரவு முழுவதும் ஷூட்டிங் நடைபெற்று கொண்டிருந்ததால் தூக்கமில்லாமல் அவன் கண்கள் சிவந்திருந்தது.
அவந்திகாவின் அருகே சூட்கேஸோடு நின்று கொண்டிருக்கும் தீக்ஷியை பார்த்தவன் கொஞ்சம் அதிர்ந்துதான் போனான். நேற்று நடைபெற்றதை மனதில் வைத்துக் கொண்டுதான் தீக்ஷி தில்லியை விட்டே செல்கிறாள் என்பது சஞ்சய்க்கு புரிந்தது. என்னதான் தீக்ஷியை அவன் வேண்டாம் என்று சொல்லி நிராகரித்திருந்தாலும் தீக்ஷி அங்கிருந்து செல்கிறாள் என்றதும் அவன் மனம் வலிக்கத்தான் செய்தது. அதை வெளிக்காட்டிக் கொள்ளாதவன் தீக்ஷியை கண்டு கொள்ளாதது போல் திரும்பி அரவிந்தை பார்த்து சில வார்த்தைகள் பேசிவிட்டு அமைதியாக நின்றான். சஞ்சய் தன்னை பார்ப்பதை கூட தவிர்க்கிறான் என்பதை நினைத்து தீக்ஷிக்கு இன்னும் மனவேதனையாக இருந்தது. கிளம்பும் போதாவது சஞ்சய் தன்னிடம் ஒரு வார்த்தையாவது பேசுவான், அட்லீஸ்ட் ஒரு பாயாவது சொல்வான் என்று எதிர்பார்த்து காத்திருந்த தீக்ஷி ஏமாந்து போனாள். அவந்திகாவும் அரவிந்தும் சென்னை வந்தபோது மாதவி ஓடி வந்து அவந்திகாவை கட்டிப்பிடிக்கும் அளவிற்கு தயாராகி இருந்தாள். அவளது வலிப்பு முழுவதுமாக குணமாகி இருந்தது. சந்தோஷமே பாதி நோயை குறைத்துவிடும் என்பார்களே, அது மாதவியின் விஷயத்தில் உண்மையாகி இருந்தது. இப்போதெல்லாம் நயானாவோடு சேர்ந்து அடிக்கடி அர்ஜுன் அவளை வந்து பார்த்து செல்கிறான். இதுவே மாதவியை பெரிதாக குணப்படுத்தி இருந்தது. அத்தோடு இன்னும் 15 நாட்களில் அர்ஜுனின் திருமணம் வேறு முடிவாகி இருக்கிறது என்பதால் அந்த சந்தோஷம் வேறு அவளை இன்னும் உற்சாகமாக்கியது. அடுத்தடுத்து வந்த நாட்கள் அனைத்தும் ஷாப்பிங் செல்வது, பார்லர் செல்வது, மாலுக்கு செல்வது என்று ஏதோ திருவிழாவிற்கு தயாராவது போல் கடந்து சென்று கொண்டிருந்தது. அனைத்தும் நன்றாக சந்தோஷமாக நடந்து கொண்டிருக்கும் போது ஒரு நாள் இரவு மாதவி நேத்ராவின் அறை முன்னால் சோகமாக நின்று கொண்டிருப்பதை அவந்திகா பார்த்தாள். என்னதான் நேத்ரா அத்தனை தீய செயல்கள் செய்திருந்தாலும் மாதவியை பொறுத்தவரை நேத்ராவை தன் சொந்த மகள் போல்தானே வளர்த்தாள். அப்படி இருக்கும்போது அந்த வருத்தம் இருக்கத்தானே செய்யும். இதை யோசித்த அவந்திகாவிற்கு நேத்ராவை ஹாஸ்பிட்டலில் சேர்த்து 4-5 மாதங்களுக்கு மேல் ஆகிறது என்பது ஞாபகத்திற்கு வந்தது. 9 வருடத்திற்கு முன்னால் என்ன நடந்தது, ஏன் அரவிந்த் அவளை பார்க்க வரவில்லை என்ற உண்மை நேத்ராவிற்கு மட்டும்தான் தெரியும். சென்ற முறை அவந்திகா அவளை பார்க்க சென்ற போது அவள் பதில் சொல்லும் நிலையில் இல்லை. ஆனால் இப்போது அவள் உடல் நலம் தேறி இருக்கும் என்பதை யூகித்த அவந்திகா தாமதிக்காமல் அடுத்த நாளே சென்று நேத்ராவை பார்க்க வேண்டும் என்று முடிவெடுத்தாள். அவள் நினைத்தது போலவே மறுநாளே அவந்திகா நேத்ரா அனுமதிக்கப்பட்டிருக்கும் அந்த மறுவாழ்வு மையத்திற்கு சென்றாள். அங்கு எப்போதும் போல அந்த வாட்ச்மேன் அவந்திகா உள்ளே செல்லக்கூடாது என்று அவளை தடுத்து நிறுத்தவும் நயானாவிற்கு போன் செய்யலாம் என்று போனை எடுத்துக்கொண்டு அவந்திகா வெளியே வந்தாள். அந்த நேரம் அவளை கடந்து ஒரு காஸ்ட்லி கார் சென்றது. முதலில் அவந்திகா அந்த காரை பெரிதாக கவனிக்கவில்லை. ஆனால் எதேச்சையாக அந்த காரின் பக்கம் திரும்பியவள் காருக்குள் இருக்கும் மேனகாவை பார்த்ததும் அவள் என்ன செய்கிறாள், எங்கு செல்கிறாள் என்பதை கூர்ந்து கவனித்தாள். நேராக கார் அந்த மறுவாழ்வு மையத்தின் வாசலில் சென்றுதான் நின்றது. காரை விட்டு இறங்கிய டிரைவர் உள்ளே இருப்பவர்களிடம் ஏதோ சொல்லவும் அடுத்த நொடி உள்ளே இருந்து வெளியே வந்த இருவர் மேனகாவிற்கு பயபக்தியோடு வணக்கம் வைத்தனர். அதன் பின் அந்த மறுவாழ்வு மையத்தின் கதவுகள் திறக்கப்பட்டன. மேனகாவின் கார் எந்த தடையும் இல்லாமல் உள்ளே சென்றது. பாரா, இவ்ளோ நேரம் டயலாக் பேசிட்டு இருந்துட்டு கார் வந்தோன்னா உள்ள விடுறத. ஆமா, இந்த மேனகா எதுக்கு இங்க வரணும்? ஒருவேளை அவளுக்கு தெரிஞ்ச யாராச்சும் இங்க இருப்பாங்களோ என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்ட அவந்திகா மேனகாவை பெரிதாக கண்டு கொள்ளாமல் தன் போனை எடுத்து நயானாவிற்கு போன் செய்தாள். நயானா எடுத்திருந்த 1 மாத கால லீவ் முடிந்து விட்டதாலும் மாதவியும் முழுமையாக குணமடைந்து விட்டதாலும் நயானா மீண்டும் வேலைக்கு வர ஆரம்பித்திருந்தாள். அவந்திகாவிடமிருந்து போன் வந்த அடுத்த 5வது நொடி நயானா வெளியே வந்தாள். அவள் அணிந்திருந்த சிவப்பு நிற ஆடைக்கும் வெள்ளை நிற ஓவர் கோட்டுக்கும் அவ்வளவு பொருத்தமாக இருந்தது. அவந்திகா கடைசியாக பார்த்ததை விட இப்போது அவள் அழகு கூடியிருப்பது போல் தெரிந்தது. அவந்திகாவை பார்த்த நயானா சிரித்த முகத்தோடு, அவந்திகா அக்கா, நீங்க எப்போ பெங்களூர்ல இருந்து வந்தீங்க என்றாள். 2 நாள் ஆச்சு மேடம், நீங்க தான் ரொம்ப பிஸியா இருக்கீங்க என்று விளையாட்டாக பதில் சொன்னாள் அவந்திகா. பாகம் 382. நாங்க ஊர்ல இருந்து வந்து 2 நாள் ஆகுது மேடம், நீங்க தான் பிஸியாவே இருக்கீங்க என்று அவந்திகா நயானாவிடம் விளையாட்டாக பேச பற்கள் தெரிய சிரித்த நயானா, அவந்திகா அக்கா, உங்களுக்கு எப்பவுமே தமாஷ் தான்.
2 நாளைக்கு முன்னதான் நான் அங்க வந்திருந்தேன். அப்ப கூட மாதவி ஆண்டி எவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க தெரியுமா? போற போக்க பார்த்தா நீங்க 2 பேரும் என் கல்யாணத்துக்கு தான் வருவீங்க போலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. செல்லமாக நயானாவின் காதை திருகிய அவந்திகா, என்னோட தமாசெல்லாம் இருக்கட்டும் மேடம், என்ன சொன்னீங்க? மாதவி ஆன்ட்டியா? இன்னும் எத்தனை நாளைக்கு ஆன்ட்டின்னு கூப்பிட்டுட்டு இருப்ப? அத்தனை தானே கூப்பிடணும் என்றாள். அது வந்துக்கா, இத்தனை நாளா அப்படியே கூப்பிட்டு பழகி போயிருச்சாக்கா, சட்டுன்னு மாத்திக்க முடியல என்றாள் நயானா. என்னது, சட்டுன்னு மாத்திக்க முடியலையா? இப்போ அர்ஜுனை என்னன்னு மேடம் கூப்பிடுறீங்க? அர்ஜுன் சார்னு கூப்பிடுறீங்களா இல்ல மிஸ்டர் அர்ஜுன்னு கூப்பிடுறீங்களா என்று அவந்திகா குறும்பாக கேட்க நயானா வெட்கத்தில் நெளிந்து கொண்டிருந்தாள். சிரித்து கொண்டே நயானாவின் வயிற்றில் கை வைத்த அவந்திகா, அப்புறம் குட்டி அர்ஜுன் என்ன பண்றான் என்றாள் விளையாட்டாக. அவந்திகா அக்கா, உங்களுக்கு குழந்தைன்னா ரொம்ப பிடிக்கும் போலவே, நீங்களும் அரவிந்த் சாரும் ஏன் சீக்கிரமே ஒரு குழந்தை பெத்துக்க கூடாது என்று நயானா சிரித்து கொண்டே கேட்கவும் சட்டன அவந்திகாவின் முகம் மாறியது. அதை கவனித்த நயானா கொஞ்சம் பதற்றத்தோடு, அவந்திகா அக்கா என்று அவந்திகாவை உழுக்கவும் அவந்திகா சிரித்து கொண்டே, ஹே வாலு, எங்க 2 பேத்துக்கும் இன்னும் குழந்தை பெத்துக்கிற வயசு வரல. நாங்க கொஞ்ச நாள் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு அப்புறம் குழந்தை பெத்துக்க போறோம். பட் நீ கவலைப்படாத, ரொம்ப நாள் டைம் எடுத்துக்க மாட்டோம் என்றாள். இதை கேட்ட நயானாவும் சிரித்து கொண்டே அவந்திகாவை அந்த மனநல மருத்துவமனையின் கேட்டிற்கு அழைத்து சென்றாள். நயானா இப்போது மாதவியோடு நெருங்கி பழகுவதால் உண்மையில் யார் இந்த நேத்ரா, அவளுக்கு எப்படி இப்படி ஒரு நிலை வந்தது என்று அனைத்தும் அவளுக்கு தெரிந்திருந்தது. அதனால் அவந்திகா ஏன் எப்போதும் விசிட்டிங் நாட்களில் மாதவியோடு வராமல் தனியாக வருகிறாள் என்பதும் அவளுக்கு ஓரளவிற்கு புரிந்தது. நயானாவின் சிந்தனையை கலைக்கும் விதமாக, நயானா, இப்போ நேத்ரா எப்படி இருக்கா? முன்ன இருந்த மாதிரியே தான் இருக்காளா இல்ல ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா என்றாள். ஆக்சுவலா இப்போ நேத்ரா முன்ன மாதிரி எமோஷனல் ஆகுறது இல்ல. அது ஒரு பர்டிகுலர் இன்சிடென்ட்ல தான் அப்படி ஆகியிருக்கு. இப்போ அது சரியாகிருச்சு. பட் ஒவ்வொரு தடவையும் மாதவி ஆண்டி வரும்போது அவங்க சரியா பேசுறது இல்ல. அதுதான் எங்களுக்கு ஏன்னு தெரியல என்று சொன்ன நயானா சிறிது தயக்கத்திற்கு பின், எனக்கு தெரிஞ்சு நேத்ரா நல்லாவே குணமாகிட்டாங்கன்னு தான் தோணுது. அவங்களுக்குள்ள இருக்க குற்ற உணர்ச்சியால அவங்களே இப்படி சிற வச்ச மாதிரி இருக்காங்க போல. பல நாள் அவங்களோட ரூமை விட்டு வெளியே வர்றதில்ல. நான் சைக்காலஜி படிச்சிருக்கேன். சோ என்னால அவங்களோட கண்டிஷனை ஓரளவுக்கு கெஸ் பண்ண முடியுது. அவங்க மட்டும் இப்படியே இருந்தாங்கன்னா என்று சொன்ன நயானா தயக்கமாக அவந்திகாவை பார்க்க, என்னாச்சு நயானா, எதுவா இருந்தாலும் சொல்லு, என்ன பிரச்சனை என்றாள். நேத்ரா மட்டும் இன்னும் கொஞ்ச நாள் இப்படியே இருந்தாங்கன்னா இந்த மன அழுத்தமே ஒரு பெரிய மென்டல் டிப்ரெஷனா மாறிடும். இப்ப அவங்க மனநோயாளி கிடையாது, ஆனா கூடிய சீக்கிரம் குணப்படுத்தவே முடியாத அளவுக்கு மனநோயாளியாக வாய்ப்பு இருக்கு என்றாள். இதை கேட்ட அவந்திகாவின் உள்ளம் நேத்ராவிற்காக வருந்தியது. இப்படியே அவர்கள் இருவரும் பேசிக்கொண்டே நேத்ரா தங்கியிருக்கும் அந்த பில்டிங்கின் அருகில் வந்தார்கள். சரியாக அவர்கள் வந்த அதே நேரம் அங்கு ஒரு ஆடம்பரமான கார் வந்து நின்றது. அந்த கார் சற்று நேரத்திற்கு முன்னால் அவந்திகா கேட்டில் பார்த்த அதே கார் தான். அந்த காருக்குள் இருந்து மேனகா கீழே இறங்கினாள். முதலில் அவந்திகா மேனகாவை கேட்டில் பார்த்தபோது அதை அவள் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. இங்கு மேனகாவின் உறவினர்கள் யாராவது இருப்பார்கள் என்று நினைத்திருந்தாள். ஆனால் இப்போது காரில் இருந்து இறங்கிய மேனகா நேராக நேத்ராவின் அறையை நோக்கி நடக்கவும் அவந்திகாவின் மனம் குழம்பியது. இந்த நேத்ரா அரவிந்தோட ஃப்ரெண்டோட தங்கச்சின்னு தானே சொன்னா, அப்போ மேனகாவுக்கு எப்படி நேத்ராவை தெரிஞ்சிருக்கும் என்று அவந்திகா தன் மனதிற்குள்ளேயே கேட்டுக்கொண்டிருக்க அதே நேரம் மேனகாவை பார்த்த நயானா, என்னது மேனகா ஆண்டியா? அப்ப மத்தவங்க சொன்ன அந்த பணக்கார லேடி மேனகா ஆண்டி தானா? இவங்கதான் நேத்ராவை பார்க்க வர்றவங்களா என்றாள் கொஞ்சம் வியப்பாக. அவள் என்ன சொல்கிறாள் என்பது புரியாமல் அவளை திரும்பி பார்த்த அவந்திகா, நயானா என்ன சொல்ற நீ? கொஞ்சம் தெளிவா சொல்லு, எனக்கு புரியல என்றாள். நான் மாதவி ஆண்டிய பாத்துக்கிறதுக்காக 1 மாசம் லீவ் எடுத்திருந்தேன்லக்கா. அப்போ நேத்ராவை பாத்துக்க இன்னொரு கேர்டேக்கர் அப்பாயிண்ட் பண்ணிருந்தாங்க. நான் வந்ததும் அவங்கதான் சொன்னாங்க, வாரம் நேத்ராவை பார்க்க ஒரு பணக்கார லேடி வருவாங்க,
அவங்களும் சொல்லி வச்ச மாதிரி எப்பவும் விசிட்டர்ஸ் டேல வராம மத்த நாள்ல தான் வருவாங்கன்னு. நான் கூட அது நீங்களா தான் இருக்கும்னு நினைச்சேன். பட் அவங்க சொன்ன அடையாளத்தெல்லாம் வச்சு பார்த்தா அது நீங்க இல்லைன்னு புரிஞ்சது. இப்பதான் அது மேனகா ஆண்டின்னு எனக்கு தெரியுது என்றாள். நயானா சொன்னதை கேட்டதும் அவந்திகாவின் சந்தேகம் உறுதியானது. நேத்ராவிற்கும் மேனகாவிற்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கிறது என்று அவந்திகாவின் உள்மனம் சொல்ல ஆரம்பித்தது. உடனே நயானாவின் கையை பிடித்த அவந்திகா நேத்ரா தங்கி இருந்த அந்த வீட்டின் பின்புறமாக அவளை அழைத்துச் சென்றாள். என்னதான் அந்த இடம் அந்த மறுவாழ்வு மையத்திற்குள் இருந்தாலும் பில்டிங்கின் பின்புறம் என்பதால் கொஞ்சம் புல்லும் புதருமாகத்தான் இருந்தது. இப்படியெல்லாம் வந்து பழக்கமில்லாத நயானா, ஐயோ அக்கா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்றாள் பதற்றமான குரலில். நயானா, நீ இங்கேயே நின்னு யாராவது வராங்களான்னு பாரு, நான் அவங்க என்ன பேசுறாங்கன்னு கேக்குறேன் என்று சொன்ன அவந்திகா நயானாவை திரும்பி பார்க்காமல் அந்த இடத்தில் சுற்றி முற்றி எதையோ தேடிக்கொண்டிருந்தாள். அங்கு அவந்திகாவிற்கென்றே வைக்கப்பட்டதை போல் ஒரு பெரிய கல் இருந்தது. மெல்ல மெல்ல அதை உருட்டி வந்து சுவற்றிற்கு அருகில் போட்டவள் அந்த கல்லில் ஏறி அப்படியே பில்டிங்கின் பின்புறம் இருந்த பைப்பை பிடித்து அங்கு ஜன்னலுக்கு மேல் இருந்த சன்ஷேட் பலகை மேல் ஏறினாள். அதில் ஏறி நின்றதும் அதற்கு மேல் பொருத்தப்பட்டிருந்த ஏசி துவாரத்தின் வழியாக அவந்திகாவால் உள்ளிருப்பதை பார்க்க முடிந்தது. ஏசியின் பின்புறம் இருந்து வந்த சூடான காற்று அவந்திகாவின் முகத்தில் பட்டு அவளை வதைத்தது. ஆனாலும் அதை கண்டு கொள்ளாத அவந்திகா அங்கிருந்த சிறு துவாரத்தின் வழியாக உள்ளே இருப்பதை எட்டி பார்க்க ஆரம்பித்தாள். அந்த அறையில் ஒரு மூலையில் எதையோ வெறித்து பார்த்தபடி அமர்ந்திருந்தாள் நேத்ரா. அந்த அறை ஏதோ மியூசியம் போலவும் இவள் கண்ணாடி பெள்ளைக்குள் வைக்கப்பட்டிருக்கும் பளிங்கு சிலை போலவும் தான் அவந்திகாவிற்கு தெரிந்தனர். அந்த பொருட்கள் அனைத்தும் அழகாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது. நேத்ராவிடமும் ஒரு சிலை போல் எந்த அசைவும் இல்லை. அந்த அமைதியான அறையில் கிளிக் என்று கதவு திறக்கப்படும் ஒளியை தொடர்ந்து டப் டப் என்று மேனகாவின் ஹீல்ஸ் சத்தம் கேட்டது. அவந்திகா கூர்ந்து கவனிக்க ஆரம்பித்தாள். உள்ளே வந்த மேனகா அங்கு இருந்த டேபிளில் அவள் வாங்கி வந்திருந்த பழங்கள் அனைத்தையும் வைத்துவிட்டு ஒரு சேரை எடுத்து போட்டு நேத்ராவிற்கு எதிரில் அமர்ந்தாள். மேனகா வந்த போதும் நேத்ராவின் முகத்தில் எந்த மாற்றமும் தெரியவில்லை. லேசாக தலை நிமிர்ந்து பார்த்தாள். அவ்வளவுதான். உள்ளே வந்த மேனகாவும் கிட்டத்தட்ட 5 நிமிடம் எதுவும் பேசாமல் அமைதியாக அமர்ந்திருக்கவும் இங்கு ஏசி அவுட்லெட்டில் இருந்து வெளிவந்த சூடான காற்றில் வெந்து வதங்கி நின்று கொண்டிருக்கும் அவந்திகாவிற்கு கடுப்பாக இருந்தது. அட, மியூசியமுக்கு பிறந்த மங்கி பொம்மைங்களா, ஏதாச்சும் பேசுங்களேன். ஏமா மேனகா, ஒன்னும் பேசாம அவன் மூஞ்சியை விரிச்சு பாக்குறதுக்கு தான் கப்பல் மாதிரி அந்த காரை எடுத்துட்டு அதுக்கு ஒரு டிரைவர் வேற போட்டுட்டு இவ்வளவு தூரம் வந்தியா என்று தனக்குத்தானே பேசிக்கொண்டிருந்தாள். அவந்திகா நினைத்தது மேனகாவிற்கு கேட்டது போல அதுவரை அமைதியாக இருந்த மேனகா மெதுவாக தன் தொண்டையை செருமி விட்டு, நேத்ரா, நீ குணமாகிட்ட, உனக்கு ஒன்னும் இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். இன்னும் எத்தனை நாள் நீ இங்கேயே இருக்க போற என்றாள். நேத்ராவிடமிருந்து எந்த பதிலும் இல்லை, எந்த விதமான அசைவும் இல்லை. இப்போது மேனகாவின் குரல் உயர்ந்தது. நேத்ரா, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? இங்க உனக்கு நீயே தண்டனை கொடுத்துட்டு இருக்கிறதால வெளியே இருக்க எல்லாரும் உன்னை நினைச்சு வருத்தப்பட்டு இருப்பாங்கன்னு நினைச்சியா? உன்னோட அருமை அண்ணன் இருக்கானே அந்த அரவிந்த், அவன் ஏற்கனவே அவனோட கல்யாணத்தை இந்த உலகத்துக்கே தெரியற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிட்டான். இந்த வார்த்தையை கேட்டதும் நேத்ராவின் கைகள் இறுகியது. அவள் முகத்தில் ஏற்பட்ட இறுக்கத்தை அவந்திகாவால் தெளிவாக பார்க்க முடிந்தது. மேனகாவும் அதை கவனித்தவள் போல அதுவரை அமர்ந்திருந்தவள் எழுந்து நேத்ராவின் அருகே வந்து, நேத்ரா, உனக்கு ஒன்னும் இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ உன்னோட அண்ணனை காயப்படுத்திட்டேன்னு உன்னை நீயே தண்டிச்சுக்கிறன்னு எனக்கு தெரியும். ஆனா 9 வருஷத்துக்கு முன்ன என்ன நடந்துச்சுன்னு நீ மறந்துட்டியா என்ன என்றாள் சத்தமாக. மேனகாவின் இந்த வார்த்தைகள் நேத்ராவின் உள் உணர்வை தூண்டிவிட்டது போலும். அதுவரை மேனகாவை நிமிர்ந்து கூட பார்க்காதவள் இப்போது கோபத்தோடு மேனகாவை நிமிர்ந்து பார்த்தாள். இதற்காகத்தானே மேனகா இவ்வளவு பேசிக் கொண்டிருந்தாள். வேகமாக நேத்ராவின் அருகே வந்து மண்டியிட்டு அமர்ந்தவள் அவள் கையை எடுத்து தன் கைக்குள் வைத்துக்கொண்டு, நேத்ரா, நீ அரவிந்த கஷ்டப்படுத்திட்டேன்னு வருத்தப்பட்டு இருக்க. ஆனா அங்க அவன் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கான். 9 வருஷத்துக்கு முன்ன உன்னோட அண்ணன் எப்படி செத்தான்னு நீ மறந்துட்டியா என்ன? அவனுக்காக நீ பழி வாங்க வேணாமா?
அதுக்கு காரணமா இருந்த அந்த அரவிந்தும் அவந்திகாவும் சந்தோஷமா வாழ்றத நீ பாத்துட்டு இருக்க போறியா என்று எரிகிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுவது போல மேனகா நேத்ராவின் கோபத்தை தூண்டிவிட்டு கொண்டிருந்தாள். தன் கைகளை இறுக மூடிய நேத்ரா தன் உதட்டை கடித்து கொண்டு நிதானமான குரலில், என்னால என்ன பண்ணிர முடியும் என்றாள். இதை கேட்ட மேனகாவின் முகத்தில் ஒரு பெரும் புன்னகை தோன்றியது. கடவுளே, ஒரு வழியா நீ பேசிட்டியா, இதுவே போதும் என்றாள். ஏதோ திருவிழா கூட்டத்தில் காணாமல் போன குழந்தை வீட்டிற்கு வழி தெரியாமல் முழித்துக் கொண்டிருப்பதை போல நேத்ரா மேனகாவையே நிமிர்ந்து பார்த்து கொண்டிருந்தாள். நீ ஒன்னும் பண்ண வேணாம் நேத்ரா, நீ வீட்டுக்கு போ, அதுவே போதும். நீ அரவிந்தோட வீட்டுக்கு போகணும், அவன் கூட இருக்கணும். அப்பத்தான் உன்னை பாக்குறப்போல்லாம் அவனுக்கு 9 வருஷத்துக்கு முன்ன நடந்ததெல்லாம் ஞாபகத்துக்கு வந்துகிட்டே இருக்கும். அந்த வேதனை அவனை சந்தோஷமா வாழ விடாது என்று சொன்ன மேனகா நேத்ராவின் கண்கள் சுருங்குவதை பார்த்துவிட்டு மெதுவாக அவள் தலையை வருடியவள், நேத்ரா, எனக்கு தெரியும் இது உனக்கு கஷ்டமாத்தான் இருக்கும். ஆனா நீ திரும்ப அந்த வீட்டுக்கு போய்தான் ஆகணும். 9 வருஷத்துக்கு முன்ன துடிச்சு செத்தப்போ உங்க அண்ணனுக்கும் கஷ்டமாத்தானே இருந்திருக்கும் என்றாள். எதுவும் பேசாமல் அமைதியாக மேனகாவை நிமிர்ந்து பார்த்த நேத்ரா ஒரு நீண்ட மௌனத்திற்கு பின் லேசாக தலையசைத்தாள். சிரித்துக்கொண்டே அவள் முதுகை தட்டி கொடுத்த மேனகா, குட் கேர்ள், இதுக்கு மேல நீ என்ன செய்யணும்னு நான் சொல்ல வேண்டி இருக்காதுன்னு நினைக்கிறேன். அந்த அவந்திகாவும் அரவிந்தும் சந்தோஷமா இருக்க கூடாது, அவ்வளவுதான் என்றாள். சரியாக இந்த நேரம் அவந்திகா தெரியாமல் அந்த ஏசியை தொட்டுவிடவும் சட்டென அவள் கைகள் சுட்டுவிட்டது. அதில் நிலை தடுமாறியவள் அப்படியே தடுமாறி கீழே விழுந்தாள். நல்ல வேளையாக அருகில் இருந்த கல்லில் படாமல் புல்தரையில் விழுந்ததால் அவளுக்கு பெரிதாக அடி எதுவும் படவில்லை. கீழே விழுந்து ஏற்பட்ட வலியை விட உள்ளே அவர்கள் பேசிக் கொண்டிருந்ததுதான் மீண்டும் மீண்டும் அவந்திகாவின் மனதில் ஓடிக்கொண்டிருந்தது. 9 வருஷத்துக்கு முன்ன அப்படி என்னதான் நடந்துச்சு? என்னால நேத்ராவோட அண்ணன் இறந்துட்டானா? அவன் யாரு என்று தனக்கு தானே அவந்திகா பேசிக் கொண்டிருக்க வேகமாக அவள் அருகே ஓடி வந்த நயானா, அவந்திகா அக்கா, என்னாச்சு உங்களுக்கு என்று அவள் கையை பிடித்து தூக்கிவிட்டாள். இல்ல, எனக்கு ஒன்னும் ஆகல என்று சொன்ன அவந்திகா நேராக நிற்க முயன்றாள். ஆனால் அவள் காலிலும் கையிலும் வலி இருக்கத்தான் செய்தது. ஆனால் அவள் அருகே பதற்றமாக நின்று கொண்டிருந்த நயானாவை பார்த்து பாசமாக சிரித்தவள், ஒன்னும் இல்ல நயானா என்று அவள் தோளில் லேசாக தட்டி கொடுத்து கொண்டே அவளை அங்கிருந்து அழைத்து சென்றாள். அவளை குழப்பமாக பார்த்த நயானா, அக்கா, நீங்க நேத்ராவை பார்க்கத்தானே வந்தீங்க, இப்போ நீங்க அவங்கள பார்க்க வேணாமா என்று கேட்கவும், இல்ல நயானா, இப்பதான் எனக்கு ஒரு முக்கியமான வேலை ஞாபகத்துக்கு வந்துச்சு, நான் உடனே வீட்டுக்கு போகணும் என்று சொல்லிக்கொண்டே அந்த மறுவாழ்வு மையத்திலிருந்து வெளியே சென்ற அவந்திகா ஒரு கேபை பிடித்து நேராக வீடு நோக்கி சென்றாள். செல்லும் வழியெல்லாம் மேனகா பேசியதுதான் அவள் மனதில் ஓடிக்கொண்டிருந்தது. அவந்திகா பெங்களூரு சென்றிருந்த போது அந்த கட்டிட விபத்தில் இறந்தவர்களின் விவரங்களை எல்லாம் தெளிவாக பார்த்தாள். ஆனால் அதில் நேத்ராவோ அவள் குடும்பத்தைச் சேர்ந்தவரோ இடம்பெறவில்லை. அப்படி இருக்க 9 வருடத்திற்கு முன்னால் தான் எப்படி அவள் அண்ணனின் இறப்பிற்கு காரணமாகி இருக்க முடியும் என்பதுதான் அவந்திகாவின் மனதை துளைத்து கொண்டிருந்தது. ஏன் என்று தெரியவில்லை, ஏதோ தவறாக நடக்கப் போகிறது என்று அவள் உள்ளுணர்வு சொல்ல ஆரம்பித்தது. அவந்திகா பதற்றத்தோடே வீடு வந்து சேர்ந்தாள். பாகம் 383. மேனகா நேத்ராவோடு பேசியதை கேட்டதிலிருந்து அவந்திகாவின் மனம் ஏன் என்று தெரியாமல் பதற்றம் கொள்ள ஆரம்பித்தது. உடனடியாக வீட்டிற்கு சென்று இதை பற்றி அரவிந்திடம் கேட்க வேண்டும் என்ற உறுதியோடு வீட்டிற்கு சென்றாள். கேபை விட்டு இறங்கி வீட்டை பார்க்கும் போதே அந்த வீடு ஏதோ ஒரு மிகப்பெரிய மர்மம் நிறைந்த கோட்டையாகத்தான் அவந்திகாவிற்கு தெரிந்தது. அவளிடமிருந்து அரவிந்த் எந்த உண்மையை மறைக்கிறான் என்று தெரியாமல் அவள் தலையே வெடித்துவிடும் போல் இருந்தது. அவந்திகா வீட்டிற்குள் சென்ற நேரம் மாதவியும் மரியாவும் மார்க்கெட்டிலிருந்து வாங்கி வந்த பழங்கள், காய்கறிகள் அனைத்தையும் தனித்தனியாக பிரித்து ஃப்ரிட்ஜில் வைத்துக் கொண்டிருந்தார்கள். அவந்திகாவை பார்த்ததும், ஹே பூமி, நீ எங்க போயிருந்த? நாங்க உன்னையும் மார்க்கெட் கூட்டிட்டு போலான்னு இருந்தோம். அப்புறம் நீ இல்லைன்னதும் நாங்களே போயிட்டு வந்துட்டோம். இன்னைக்கு மார்க்கெட்ல எல்லா காய்கறியும் ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. நாளைக்கு நயானாவோட அப்பா அம்மாவை சாப்பிட வர சொல்லிருக்கேன்.
என்ற மாதவி தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்க அவந்திகா சுத்தமாக அதை கேட்கும் மூடிலெல்லாம் இல்லை. அத்தை, அரவிந்த் எங்க என்றாள். அரவிந்த் இங்கதான் பொம்மி இருந்தான், இப்பதான் ஒரு போன் வந்துச்சு, வேகமா வெளியே கிளம்பி போனான் என்று மாதவி சொன்னதும் அவந்திகாவின் முகம் குழப்பமாக மாறியது. இந்த அரவிந்த் எங்க போயிருப்பான்? ஒருவேளை நேத்ரா தான் கால் பண்ணிருப்பாளோ? அந்த நேத்ராவும் மேனகாவும் என்ன திட்டம் போட்டாங்கன்னு முழுசா கேட்க முடியாம போயிருச்சு என்று அவந்திகா யோசித்துக் கொண்டிருக்க, பொம்மி நாளைக்கு என்னெல்லாம் சமைக்கலான்னு சொல்லு என்று கேட்டுக்கொண்டே அவந்திகாவின் அருகில் வந்து அமர்ந்த மாதவி, நாளை நயானாவின் பெற்றோர் வரும்போது என்னென்ன சமைக்கலாம், அதன் பின் வரப்போகும் கிருஷ்ண ஜெயந்திக்கு என்னென்ன செய்யலாம், எப்படி அதை கொண்டாடலாம் என்று பேச ஆரம்பித்தார். அவர் பேசியதில் ஒரு வார்த்தை கூட அவந்திகாவின் காதில் விழவில்லை. அவள் கவனம் முழுவதும் வாசலில்தான் இருந்தது. அரவிந்த் எப்போது வருவான் என்று காத்து கொண்டிருந்தாள். ஒரு வழியாக 1 மணி நேரத்திற்கு பிறகு அரவிந்த் வீட்டிற்கு வந்தான். வீட்டிற்குள் நுழையும் போது அவன் மிகவும் கடுமையாக இருந்ததை அவந்திகா தெளிவாக கவனித்தாள். வீட்டிற்குள் வந்து அவந்திகாவையும் மாதவியையும் பார்த்த பிறகுதான் அரவிந்தின் முகம் இயல்பு நிலைக்கு திரும்பியது போல் இருந்தது. அரவிந்தை பார்த்ததும், அரவிந்த், அவ்வளவு அவசரமா எங்கப்பா போன என்றார் மாதவி. இல்லம்மா, அப்படி எங்கேயும் போகல என்று சட்டென சொன்ன அரவிந்த் 2 நொடி மௌனத்திற்கு பின், நேத்ராவை அட்மிட் பண்ணிருக்க ரீஹாபிலிட்டேஷன் ஹோம்ல இருந்து எனக்கு கால் பண்ணிருந்தாங்க என்றான். அங்கிருந்து உனக்கு எதுக்கு கால் பண்ணுனாங்க என்று மாதவி குழப்பத்தோடு கேட்க, நேத்ரா உடனே என்ன பார்க்கணும்னு சொன்னாங்க என்று அரவிந்த் சொன்னதுமே, நேத்ரா எதற்காக அரவிந்தை பார்க்க வேண்டும் என்று சொல்லி இருப்பாள் என்பது அவந்திகாவிற்கு புரிந்தது. அப்போ நீ நேத்ராவை பார்க்கத்தான் போனியா? நேத்ரா என்ன சொன்னா என்று மாதவி ஆர்வமாக கேட்க, ஆமா என்று தலையசைத்த அரவிந்த் 1 நொடி அவந்திகாவை பார்த்துவிட்டு சிறிது தயக்கத்திற்கு பின், அது நேத்ரா வீட்டுக்கு வரணும்னு சொன்னா, அட்லீஸ்ட் இந்த கிருஷ்ண ஜெயந்தி விநாயகர் சதுர்த்தின்னு இந்த ஃபெஸ்டிவலுக்கு மட்டுமாச்சு வீட்டுக்கு வரணும்னு சொன்னா என்றான். அவந்திகா நினைத்தது சரிதான். எப்படியும் மேனகா சொன்னதை கேட்டு அந்த நேத்ரா எப்படியாவது மீண்டும் இந்த வீட்டிற்குள் வர பிளான் போடுவாள் என்பதை அவந்திகா யூகித்திருந்தாள். ஆனால் இவ்வளவு சீக்கிரமாக திட்டம் போட்டும் அதை செயல்படுத்துவாள் என்பதை அவந்திகா எதிர்பார்க்கவில்லை. அவந்திகா கையை இறுக மூடிக்கொண்டு அரவிந்தை பார்த்து கொண்டிருக்க, கண்களில் ஆர்வத்தோடு, நேத்ரா கேட்டதுக்கு நீ என்னப்பா சொன்ன? அவ இங்க வர்றதுக்கு சம்மதம் சொல்லிட்டியா என்று கேட்க, மாதவி ஒருமுறை வாசலை பார்த்துவிட்டு மீண்டும் அரவிந்தை பார்த்தாள். அரவிந்தின் முகத்தில் எந்தவித மாற்றமும் இல்லாமல் அவன் மாதவியை பார்த்து கொண்டிருந்தான். இப்போதுதான் தான் எவ்வளவு பெரிய முட்டாள்தனமான கேள்வியை கேட்டிருக்கிறோம் என்பதே மாதவிக்கு புரிந்தது. அரவிந்த் மட்டும் நேத்ரா வருவதற்கு சம்மதம் தெரிவித்திருந்தால் இந்நேரம் அவன் நேத்ராவையும் தானே இங்கே அழைத்து வந்திருக்க வேண்டும். அதுவும் இல்லாமல் அரவிந்த் முதலில் எதுவும் இல்லை என்று சொல்லிவிட்டு இப்போது எதற்கு அனைத்தையும் சொல்லிக் கொண்டிருக்கிறான் என்பதும் மாதவிக்கு புரிந்தது. இப்போது அரவிந்திடம் கேட்டு வீட்டிற்கு வர முடியவில்லை என்பதால் கண்டிப்பாக நேத்ரா அடுத்து மாதவியிடம்தான் கேட்பாள். அப்போது மாதவி அவளை வீட்டிற்கு அழைத்து வந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இதை சொல்லிக் கொண்டிருக்கிறான். இது புரிந்ததும் லேசாக தலையசைத்த மாதவி, எனக்கு புரியுதுப்பா, நானும் நேத்ராவை வீட்டுக்கு கூட்டிட்டு வர மாட்டேன் என்றாள். ஆனாலும் நேத்ரா பண்டிகை அன்று கூட யாரும் இல்லாத அந்த வெற்று அறையில் சுவற்றை வெறித்து பார்த்து கொண்டுதான் அமர்ந்திருக்க வேண்டும் என்று நினைக்கும் போதே மாதவியின் இதயம் வலித்தது. அதன் பின் இரவு உணவை சாப்பிடும் போது கூட யாரும் எதுவும் பேசிக்கொள்ளவில்லை. மாதவியின் வாட்டமான முகத்தை அவந்திகாவால் பார்க்க முடியவில்லை. இன்று மட்டும் அந்த நேத்ராவும் மேனகாவும் பேசுவதை கேட்காமல் இருந்திருந்தால் அவந்திகாவும் கூட நேத்ராவை அழைத்து வர சொல்லி இருப்பாள். ஆனால் இப்போது விஷம் என்று தெரிந்த பிறகும் கூட அதை சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிட முடியுமா என்ன? சாப்பிட்டு முடித்து தன் அறைக்கு சென்ற அவந்திகா மெத்தையில் படுத்துக்கொண்டே ஏதோ யோசனையில் ஆழ்ந்திருக்க, சட்டென அவள் இடையின் மீது ஒரு பாரம் ஏறியது போல் இருந்தது. யார் என்று அவந்திகா யோசிக்க வேண்டுமா என்ன? அரவிந்தான் அவள் இடையை வளைத்து பிடித்து அவள் அருகே வந்து படுத்தான். சிறிது நேரம் இருவரும் எதுவும் பேசாமல் அமைதியாகவே இருக்கவும், மெதுவாக அவந்திகா மேல் தலை சாய்த்த அரவிந்த், என்னாச்சு தியா, ஏன் ஏதோ யோசனையிலேயே இருக்க என்று கேட்கவும்,
அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அரவிந்த் என்று சொன்ன அவந்திகாவின் மனம் 9 வருடத்திற்கு முன் என்ன நடந்திருக்கும் என்பதை பற்றித்தான் யோசித்துக் கொண்டிருந்தது. எப்படி பேச்சை ஆரம்பிப்பது, என்ன கேட்பது என்று அவந்திகா யோசித்துக் கொண்டிருக்க, சரியாக அந்த நேரம் அவந்திகாவின் காலில் இருந்த காயத்தில் அரவிந்தின் கால் படவும், அம்மா என்று வலியில் சத்தமாக கத்திவிட்டாள் அவந்திகா. பதறிப்போன அரவிந்த் சட்டனை எழுந்து, அவந்திகா என்னாச்சு என்று கேட்கவும், அது ஒண்ணு இல்ல அரவிந்த், ஏதோ ஞாபகத்துல என்று அவந்திகா சொன்னாலும் அவள் முகத்தில் அவள் வலியின் வேதனை தெளிவாக தெரிந்தது. நீ பொய் சொல்ற என்று சொன்ன அரவிந்த் அவளை கூர்ந்து பார்க்கவும், அவள் கை அனிச்சையாக அவள் கால் நோக்கி செல்வதை பார்த்தான். அதன் பின் அவந்திகா சொல்லும் கதையெல்லாம் அவன் காதில் கேட்கவில்லை. அவள் தன் குட்டி கையை வைத்து தடுக்க முயற்சித்ததையெல்லாம் ஒரே கையால் தடுத்து நிறுத்தியவன் அவந்திகாவின் ஆடையை விலக்கி காயம் பட்டிருந்த அவள் காலை பார்த்தான். ஒரு இடத்தில் இல்லை, முட்டியிலிருந்து கணுக்கால் வரை அங்கங்கு சிராய்த்து ரத்தம் வந்திருந்தது. அது போதாது என்று அங்கங்கு கண்ணி போயிருந்தது. இதை பார்த்ததும் அரவிந்தின் கண்கள் கோபத்தில் சிவந்தது. அதற்கு மேல் ஒரு வார்த்தை கூட பேசாதவன் நேராக ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸை எடுத்து வந்து அவள் காயத்திற்கு மருந்திட ஆரம்பித்தான். முழுமையாக மருந்து போட்டு பேண்டேஜ் போட்டு முடித்ததும் அவந்திகாவிடம் ஒரு வார்த்தை கூட எதுவும் பேசாமல் அரவிந்த் வேறு புறமாக திரும்பி படுத்துக்கொள்ள, சிறிது நேரம் அமைதியாக இருந்த அவந்திகா, சாரி அரவிந்த், அது நானே உங்ககிட்ட சொல்லணும்னு தான் நினைச்சேன். இன்னைக்கு நான் நேத்ராவை பார்க்க போயிருந்தேன் என்று சொல்லி அவள் நிறுத்தியதும், அதுக்கும் இந்த காயத்துக்கும் என்ன சம்பந்தம் என்றான் அரவிந்த். அதன் பிறகு அவனிடம் எதையும் மறைக்காமல் அங்கு அவந்திகா மேனகாவை பார்த்தது, பின்பு ஏசி மீது ஏறி அவர்கள் பேசியதை கேட்டது என்று அனைத்தையும் சொல்லி முடித்தாள். நீ என்ன பைத்தியமா அவந்திகா? உன் மனசுல என்ன பெரிய குரங்குன்னு நினைச்சிட்டு இருக்கியா? ஏசில ஏறினேன், மரத்துல ஏறினேன்னு கதை சொல்லிட்டு இருக்க. சின்ன காயங்கிறதால பரவாயில்ல, ஏதாவது பெரிய காயம் ஆகியிருந்தா என்ன பண்றது? வீட்டுக்கு வந்த அப்புறமும் அதை பத்தி கொஞ்சம் கூட கண்டுக்காம இருக்க. எப்படி உன்னால இப்படி இருக்க முடியுது என்று அரவிந்த் வாய் மூடாமல் அவந்திகாவை திட்டிக் கொண்டிருக்க, அவந்திகாவிற்கு சிரிப்புதான் வந்தது. ஹே அவந்திகா, நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன், இப்போ சிரிக்கிற என்று அதட்டினான் அரவிந்த். சிரித்துக் கொண்டே ஏதோ குழந்தையை கொஞ்சுவது போல் அரவிந்தின் கன்னத்தை பிடித்து கிள்ளிய அவந்திகா, அரவிந்த், உங்களுக்கு இப்படியெல்லாம் பேச தெரியுமா என்ன? எப்பவும் சீரியஸா உருன்னு சிடுமூஞ்சியா தானே இருப்பீங்க. நீங்க மட்டும் இவ்ளோ கியூட்டா பேசுவீங்கன்னு தெரிஞ்சா நான் டெய்லி கூட கீழே விழ ரெடியாத்தான் இருக்கேன் என்று கண் சிமிட்டிக் கொண்டு சொன்னாள். கோபமாக அவள் கன்னத்தை பிடித்து கிள்ளிய அரவிந்த், பைத்தியக்காரி, உனக்கு காயம் ஆக்கிக்க அவ்வளோ இஷ்டமா என்ன? கீழே விழுந்து சிரமப்பட வேணா, எவ்வளோ காயம் வேணும்னாலும் நானே குடுக்கறேன் என்று சொன்ன அரவிந்தின் பல்தடம் அவந்திகாவின் கழுத்தில் பதிந்தது. அதற்கு மேல் அங்கு அவந்திகாவிற்கு சிரிக்கவும் வாய்ப்பில்லை, வாய் பேசவும் வாய்ப்பில்லை. அவள் வாயிலிருந்து சினுங்கல் ஒலி மட்டும்தான் கேட்டது. அவர்கள் காதல் லீலைகள் அனைத்தும் முடிந்த பிறகு அரவிந்தின் மார்பில் சாய்ந்தபடியே, அரவிந்த், அந்த மேனகாவும் நேத்ராவும் என்ன பண்ண பிளான் போட்டிருப்பாங்க என்று மென்மையான குரலில் கேட்கவும், எந்த பதிலும் பேசாமல் சிறிது நேரம் அவந்திகாவின் தலையை வருடிக்கொண்டே சிந்தித்துக் கொண்டிருந்த அரவிந்த், எனக்கும் புரியல அவந்திகா, மேனகாவுக்கும் நேத்ராவுக்கும் என்ன சம்பந்தம்னு கண்டுபிடிக்கலாம் என்றான். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அரவிந்த் என்று சொன்ன அவந்திகா அரவிந்தை இன்னும் இறுக்கமாக கட்டிப்பிடிக்கவும், லேசான சிரிப்போடு அவந்திகாவின் நெற்றியில் மென்மையாக ஒரு முத்தமிட்ட அரவிந்த், ஒன்னும் ஆகாது தியா, என்ன ஆனாலும் நாம ஒன்னா இருப்போம், எல்லாத்தையும் ஒன்னா சேர்ந்து சமாளிக்கலாம் என்றான். ஒருவரை ஒருவர் அணைத்தபடி அப்படியே இருவரும் உறங்கி போனார்கள். மறுநாள் காலை அவந்திகா கண் விழித்த நேரம் அரவிந்த் அதற்கு முன்னதாகவே எழுந்து வாக்கிங் கிளம்பி சென்றிருந்தான். அவந்திகா ரெஃப்ரெஷ் ஆகிவிட்டு கீழே வந்த நேரம் மாதவி ஹாலில் இருந்த சோஃபாவில் அமர்ந்து மரியாவோடு பேசிக் கொண்டிருந்தார். மாதவியின் முகத்தில் அப்படி ஒரு கோபம் தெரிந்தது. எனக்கு தெரியும் மரியா, அந்த ராஜேந்திரன் வேணும்னே தான் இதெல்லாம் பண்ணிருக்கான். ஏற்கனவே நான் சம்பந்திகளை இன்னைக்கு நைட் டின்னருக்கு இன்வைட் பண்ணிருக்கேன்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். அது தெரிஞ்சுதான் இன்னைக்கு நைட் அவன் டின்னருக்கு கூப்பிட்டிருக்கான் என்று சிடுசிடுத்து கொண்டிருந்தாள். மாதவி பேசுவதை கேட்ட மரியா என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல்
கையை பிசைந்து கொண்டு நிற்க அவந்திகா அவர்கள் எதை பற்றி பேசுகிறார்கள் என்பது புரியாமல் குழப்பத்தோடு மாதவியின் அருகே சென்றாள். இந்த ராஜேந்திரன் ஒரு நரி மாதிரி தந்திரம் பிடிச்சவன். எப்ப பார்த்தாலும் எனக்கு எதிரா ஏதாவது செஞ்சுட்டு தான் பெரிய ஆளுன்னு காட்டிக்கணும்னு நினைக்கிறான் என்று மாதவி பேசிக் கொண்டிருக்கும் போதே அவருக்கு சட்டென மூச்சு வாங்க ஆரம்பித்தது. இதை பார்த்த அவந்திகா பதறி போய், ஐயோ அத்தை, என்னாச்சு என்று கேட்டுக்கொண்டே மாதவியின் அருகே வந்தாள். கொஞ்சம் தடுமாற்றத்தோடே மாதவி சோஃபாவில் அமர்ந்து விட அவந்திகா அவர் அருகில் அமர்ந்து அவர் நெஞ்சை மெதுவாக தடவி விட்டு கொண்டிருந்தாள். அவர்கள் அருகே நின்ற மரியா அவந்திகாவை பார்த்து, நேத்தே மாதவி மேடம் சம்பந்திங்க 2 பேரையும் இன்னைக்கு நைட் நம்ம வீட்டுக்கு விருந்துக்கு வர சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்போ அவங்க போன் பண்ணி இன்னைக்கு நைட் ராஜேந்திரன் சார் அவங்கள விருந்துக்கு கூப்பிட்டுருக்கிறதால இங்க வர முடியாதுன்னு சொன்னாங்க. அதான் மேடம் கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டாங்க என்றாள். பட் ஆல்ரெடி அத்தை இன்வைட் பண்ணிருக்காங்க. அப்புறம் நயனாவோட அப்பா அம்மா அர்ஜுனோட அப்பா கிட்ட இதை சொல்லிருக்க வேண்டிதானே என்றாள் அவந்திகா கொஞ்சம் கோபமான குரலில். இல்ல பொம்மி, அவங்க மேல எந்த தப்பும் இல்ல. அந்த ராஜேந்திரன் எல்லாம் பிளான் பண்ணி இன்னைக்கு அர்ஜுன் நயானா கல்யாணத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணணும்னு சொல்லிருக்கான். அதான் அவங்கனால மறுத்து பேசியிருக்க முடியாது என்றார். பரவாயில்ல விடுங்கத்த, அதனால என்ன, இன்னைக்கு இல்லனா என்ன, நாம நாளைக்கு அவங்கள இன்வைட் பண்ணிக்கலாம். நாளைக்கு கிருஷ்ண ஜெயந்தி வருது இல்ல, அப்போ அவங்க வந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் என்று அவந்திகா மாதவிக்கு சமாதானம் சொல்லிக் கொண்டிருக்க, அதில்ல பொம்மி, ஏற்கனவே அந்த ராஜேந்திரன் நயானாவையும் அவங்க அப்பா அம்மாவையும் வீட்டுக்கு கூப்பிட்டு அவமானப்படுத்தி அனுப்பியிருக்கான். இப்போ திரும்ப அவன் இவங்களை எதுவும் இன்சல்ட் பண்ணிட கூடாதுன்னு தான் எனக்கு பயமா இருக்கு என்று மாதவி சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அவந்திகாவின் போன் அடித்தது. நயானா தான் அழைத்திருந்தாள். அத்தை, நயானா தான் போன் பண்ணிருக்கா என்று சொல்லிக்கொண்டே அவந்திகா போனை அட்டன் செய்து காதில் வைத்தாள். ஹலோ என்று மறுபுறமிருந்து நயானாவின் மென்மையான குரல் கேட்டது. நான் தான் நயானா பேசுறேன், சொல்லு என்று அவந்திகா கேட்கவும், அவந்திகா அக்கா, ஆக்சுவலா இன்னைக்கு மாதவி ஆண்டி அப்பா அம்மாவை வீட்டுக்கு வர சொல்லி இன்வைட் பண்ணிருந்தாங்க. ஆனா இப்போ அர்ஜுனோட அப்பா போன் பண்ணி இன்னைக்கு நைட் ஒரு பிரைவேட் ஹோட்டல்ல டின்னர் அரேஞ்ச் பண்ணிருக்கிறதா சொல்றாரு. அதுவும் இல்லாம இன்னைக்கு எங்க கல்யாணத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணலான்னு சொன்னாரு. அதான் எங்க கல்யாணத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணல ஆன்ட்டியும் நீங்களும் இருந்தா நல்லா இருக்கும்னு அர்ஜுன் ஆசைப்படுறாரு. இப்ப கூட அர்ஜுன் தான் கால் பண்ணி நீங்க 3 பேரும் இன்னைக்கு நைட் ஃப்ரீயா டின்னருக்கு வர முடியுமான்னு கேட்க சொன்னாரு என்றாள். அவந்திகாவிற்கு நயானாவின் குரலில் இருந்த சங்கடம் தெளிவாக புரிந்தது. மாதவியின் மனம் நோகக்கூடாது என்று அவள்தான் அர்ஜுனிடம் இந்த பிளானை பற்றி பேசி இருக்கிறாள் என்பதும் நன்றாக தெரிந்தது. அவந்திகா ஏதோ பதில் சொல்ல போக அதற்கு போனின் லவுட் ஸ்பீக்கரில் நயானா பேசியதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த மாதவி, அதுக்கு என்னமா நயானா, நாங்க 3 பேரும் கண்டிப்பா வரோம் என்றாள். பாகம் 384. நாங்க கண்டிப்பா டின்னருக்கு வரோம் என்று மாதவி சொன்னதும் மறுபுறம் இருந்த நயானா, தேங்க்யூ ஆண்டி, நான் இப்பவே இதை அர்ஜுன் கிட்ட சொல்றேன் என்று சந்தோஷமாக சொல்லிவிட்டு போனை வைத்தாள். அதே நேரம் இங்கு மாதவி சொல்லியதை கேட்ட அவந்திகா கண்கள் விரிய அவளை பார்த்து, அத்தை, நாம கண்டிப்பா போகணுமா? அங்க போனா அவங்க ஏதாச்சும் சொல்லி உங்களை டென்ஷன் பண்ணிருவாங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு என்றாள். என்ன பொம்மி பேசிட்டு இருக்க, நம்ம கண்டிப்பா போகணும். அப்பவும் சரி இப்பவும் சரி, அந்த ராஜேந்திரனை பார்த்து பயந்துட்டு இருக்க நான் எந்த தப்பும் செய்யல. உண்மையிலேயே அவன் செஞ்சதை நினைச்சு அவனுக்குத்தான் குற்ற உணர்வா இருக்கணும். நான் ஏன் அவன் முன்ன போக தயங்கிட்டு இருக்கணும் என்று வீர ஆவேசமாக டயலாக் பேசிக் கொண்டிருந்தாள். அவள் அருகே நின்ற மரியா ஒரு மெல்லிய புன்னகையோடு, மாதவி மேடம், நீங்க ஏன் இன்னைக்கு நைட்டு டின்னருக்கு போறீங்கன்னு எனக்கு தெரியும். அங்க நயானா மேடத்துக்கும் அவங்க அப்பா அம்மாவுக்கும் எந்த அவமானமும் நடக்க கூடாது. நீங்க கூட இருந்தா அந்த மேனகாவோ ராஜேந்திரன் சாரோ அவங்க கிட்ட மோசமா நடந்துக்காம தடுக்கலாம். இதுக்குத்தானே போறீங்க என்றாள். போதும் போதும், எதுக்கு போனா என்ன, இன்னைக்கு நைட் நாங்க டின்னருக்கு போறோம், அவ்வளவுதான் என்று மாதவி சொல்லிக் கொண்டிருக்கும் போதே வாக்கிங் போய்விட்டு வீட்டிற்குள் வந்தான் அரவிந்த். அரவிந்த், இன்னைக்கு ஈவினிங் நம்ம அர்ஜுன் மேரேஜ பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம்பா என்று சொன்ன மாதவி நடந்த அனைத்தையும் அரவிந்திடம் சொன்னாள். அனைத்தையும் பொறுமையாக கேட்ட அரவிந்த்,
ஓகேமா, நம்ம போலாம் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்றான். அன்று மாலை மாதவி, அரவிந்த், அவந்திகா மூவரும் அந்த பிரைவேட் ஹோட்டலுக்கு சென்றபோது அன்று இரவு டின்னருக்காக புக் செய்யப்பட்டிருந்த பிரைவேட் ரூமில் ஏற்கனவே இவர்களுக்காக மேனகா காத்திருந்தாள். இவர்கள் வரும் விஷயம் ஏற்கனவே மேனகாவிற்கு தெரியும் என்பதால் இவர்களை பார்த்ததும் அவள் முகத்தில் பெரிதாக எந்த திகைப்பும் இல்லை. ஒரு மரியாதைக்கு கூட ஒரு துளி சிரிப்பும் இல்லை. கண்களை சுருக்கி வெறுப்போடு அவர்கள் மூவரையும் பார்த்து கொண்டிருந்தாள். சரியாக அதே நேரம் அர்ஜுனும் நயானாவையும் அவளது பெற்றோரையும் அழைத்து கொண்டு அங்கு வந்தான். சுவிட்ச் போட்டது போல் சட்டென மேனகாவின் முகத்தில் தெரிந்த உணர்ச்சி மாறியது. முகமெல்லாம் பல்லாக புன்னகைத்தவள், அடடே, எல்லாரும் வந்துட்டீங்களா, வாங்க வாங்க என்றாள். அங்கு ராஜேந்திரன் இல்லாததை கவனித்த நயானாவின் அப்பா, அர்ஜுனோட அப்பா எங்க என்று கேட்கவும், நீங்க மன்னிச்சுக்கணும் சம்பந்தி, அர்ஜுனோட அப்பாவுக்கு ஆபீஸ்ல கொஞ்சம் முக்கியமான வேலை, அதான் அவரால கரெக்ட் டைம்க்கு வர முடியல. ஆனா இப்போ வர்ற டைம் தான், அப்பவே கிளம்பிட்டேன்னு கால் பண்ணினாரு. இப்போ பக்கத்துல வந்திருப்பாரு. என்ன பண்றது சம்பந்தி, எல்லா பிசினஸையும் அவர் தனியா பாத்துட்டு இருக்காரு. சோ அவருக்கு ஒர்க் லோட் ஜாஸ்தியா இருக்கு என்று மேனகா போலியான வருத்தத்தோடு சொல்லவும், பரவாயில்லங்க, இருக்கட்டும், இதனால என்ன, வேலை முக்கியம்தான் என்றார் நயானாவின் அப்பா. என்னதான் அவர் இந்த வார்த்தைகளை சொல்லி இருந்தாலும் அவர் முகத்தில் இருந்த உணர்வை அர்ஜுனால் தெளிவாக புரிந்து கொள்ள முடிந்தது. அவனுக்குமே தன்னுடைய அப்பா வேண்டுமென்றே அவர்களை காக்க வைப்பதற்காக இப்படி செய்கிறார் என்றுதான் தோன்றியது. எங்க அப்பாவுக்கு அப்படி என்ன முக்கியமான வேலை, அவர் பையன் கல்யாணத்தை விட அந்த வேலை முக்கியமா என்ன என்று சீறினான் அர்ஜுன். இந்த பேச்சுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல, கொஞ்சமாச்சும் பொறுப்பு இருக்கா உனக்கு? இவ்ளோ பேசுற நீ ஒரு நாளாச்சும் ஆபீஸ் வந்து வேலையை பார்க்கணும் என்று சொல்லிக் கொண்டே உள்ளே வந்தார் ராஜேந்திரன். அதுவரை இயல்பாக இருந்த மாதவிக்கு ராஜேந்திரன் வருகிறான் என்றதும் கொஞ்சம் பதற்றமானது. நயானாவின் அப்பா அம்மா முன்னால் ராஜேந்திரன் அரவிந்தை எதுவும் சொல்லிவிடக் கூடாது என்றுதான் அவர் பயந்து கொண்டிருந்தார். நல்ல வேளையாக ராஜேந்திரன் அரவிந்தை பார்த்தும் பார்க்காதது போல் அமைதியாக சென்று தன் இருக்கையில் அமர்ந்தான். ஆனாலும் ராஜேந்திரனின் ஒவ்வொரு செயலிலும் கொஞ்சம் கடுமை தெரியத்தான் செய்தது. மாதவிக்கு இப்போதுதான் கொஞ்சம் நிம்மதியாக இருந்தது. அப்பாடா, இன்னைக்காச்சும் எந்த பிரச்சனையும் இல்லாம ஆரம்பிச்சிருக்கு என்று சொல்லி பெருமூச்சு விட்டு கொண்டார். மாதவியின் முகபாவத்தை கவனித்த அவந்திகாவிற்கு சிரிப்பு தான் வந்தது. தலையை குனிந்து கொண்டு சிரித்து கொண்டிருந்தாள். சிறிது நேரத்திலேயே அவர்களுக்கு உணவு பரிமாறப்பட்டது. யாரும் பெரிதாக எதுவும் பேசிக்கொள்ளாமல் சாப்பிட ஆரம்பித்தனர். மட்டன் குழம்பில் இருந்த நல்லி எலும்பை பார்த்த மாதவி அதை எடுத்து அர்ஜுனின் தட்டில் வைத்து, அர்ஜுன், உனக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ் என்றார். என்னதான் இத்தனை வருடங்களாக ஒன்றாக இல்லாமல் இருந்தாலும் இப்போதும் அர்ஜுன் மாதவியின் மகன்தானே. அந்த பாசம் மாதவியை விட்டு சென்று விடுமா என்ன? இப்போதெல்லாம் நயானாவின் வற்புறுத்தலால் அர்ஜுன் அடிக்கடி மாதவியின் வீட்டிற்கு செல்வதாலும் சில நாட்கள் அங்கேயே தங்குவதாலும் அவனும் மாதவியை பற்றி ஓரளவிற்கு புரிந்து கொண்டிருந்தான். 9 வருடத்திற்கு முன்னால் மாதவி அவனை விட்டு சென்ற கோபம் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போது அவனை விட்டு மறைந்து கொண்டிருந்தது. அதனால் இப்போது மாதவி அவன் தட்டில் வைத்த நல்லி எலும்பை அர்ஜுன் எடுத்து சுவைக்க போக அந்த நேரம், மாதவி அக்கா, இத்தனை வருஷமா நீங்க அர்ஜுன் கூட இல்லல, அதனால உங்களுக்கு அர்ஜுனுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு சரியா தெரியலன்னு நினைக்கிறேன். குழந்தைங்க வளர வளர அவங்களோட டேஸ்ட் பட்ஸ் மாறிட்டே வரும். இப்போ அர்ஜுனுக்கு இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் பிடிக்கிறது இல்ல. அவன் எப்பயும் இத சாப்பிட்டு நான் பார்த்ததில்ல என்றாள். இதை கேட்ட அர்ஜுனிற்கும் சட்டென மாதவி அவனை விட்டு சென்றது நினைவில் தோன்றியது. என்னதான் இப்போது பாசத்தை காட்டினாலும் அவன் பாசத்திற்காக ஏங்கிய நேரத்தில் இந்த மாதவி அவனை தனியாக தவிக்க விட்டு சென்றால்தானே இது ஞாபகத்திற்கு வந்ததும், ஆமா, மேனகா ஆண்டி சொல்றது சரிதான், ஒரு காலத்துல இது எனக்கு பிடிச்சது உண்மைதான், ஆனா இப்போ எனக்கு இது சுத்தமா பிடிக்காது என்று சொல்லி அந்த நல்லி எலும்பை தன் தட்டிலேயே ஒரு ஓரமாக வைத்தான். இப்போது மேனகா சிரித்து கொண்டே 2 சிக்கன் பீஸை எடுத்து அர்ஜுனின் தட்டில் வைத்தவள், அக்கா, இப்போல்லாம் அர்ஜுனுக்கு மட்டனை விட சிக்கன் தான் ரொம்ப பிடிக்கும், அதுவும் பெப்பர் சிக்கன் தான் ரொம்ப பிடிக்கும் என்றாள். சட்டென மாதவியின் கண்களில் நீர் கோர்த்தது. இருந்தாலும் சமாளித்து கொண்டவள், உண்மைதான்ப்பா அர்ஜுன், இது அம்மாவோட தப்புதான்.
ஒரு அம்மாவா பசங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு நான் தெரிஞ்சு வச்சிருக்கணும் என்று தன் கண்ணீரை மறைத்து கொண்டு சிரித்து கொண்டே சொன்னாள் மாதவி. நீங்க ஒன்னும் அவ்வளவு சிரமப்பட வேண்டிய அவசியம் இல்ல, நெக்ஸ்ட் டைம் இப்படி ஒரு சந்தர்ப்பம் வராது என்று அவள் மாதவியின் முகத்தில் அரைந்தது போல் பதில் சொன்னான் அர்ஜுன். இங்கு நடந்த அனைத்தையும் கவனித்துக் கொண்டிருந்த நயானா, ஆண்டி, அர்ஜுனுக்கு பிடிக்கலன்னா என்ன, எனக்கு மட்டன் தான் பிடிக்கும், அதுவும் நல்லி எலும்பு, மை ஃபேவரட். வயிற்றுக்குள்ள இருக்க உங்க பேரனுக்கும் இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் நாங்க வீட்டுக்கு வரும்போது மறக்காம எனக்கு இதை செஞ்சு கொடுங்க என்று சொல்லிக்கொண்டே அந்த நல்லி எலும்பை அர்ஜுனின் தட்டில் இருந்து எடுத்தாள் நயானா. உண்மையில் நயானாவிற்கு மட்டன் என்றாலே சுத்தமாக பிடிக்காது. அதிலும் இந்த நல்லி எலும்பை எல்லாம் எப்படி சாப்பிடுவது என்று கூட அவளுக்கு தெரியாது. அப்படி இருக்க அவள் பக்கம் பக்கமாக கதையடித்துக் கொண்டிருப்பதை விசித்திரமாக பார்த்து கொண்டிருந்தாள் அவளது அம்மா. அந்த எலும்பை உறிஞ்ச தெரியாமல் உறிஞ்சிய நயானாவிற்கு அந்த காரம் தொண்டையில் பட்டு கண்களில் நீர் கோர்த்து நின்றது. ஆனாலும் அதை வெளியே காட்டிக்கொள்ளாமல் சிரித்து கொண்டிருந்தாள். இரண்டாவது முறையாக அதை அவள் வாய்க்குள் எடுத்து செல்லும் நேரம் வேகமாக அதை அவள் கையில் இருந்து வாங்கிய அர்ஜுன், நயானா, நீ என்னோட வைஃபா இருக்கலாம், அதுக்காக என்னோட சாப்பாட்டெல்லாம் நீ எடுக்க கூடாது என்று சொல்லிக்கொண்டே அந்த எலும்பை கண்கள் மூடி ரசித்து ருசித்து உறிஞ்சினான். அதை பார்த்த அனைவருக்குமே எது உண்மை எது போலி என்பது தெளிவாக தெரிந்தது. மேனகாவிற்குத்தான் இந்த காட்சியை பார்த்து வயிறு எரிய ஆரம்பித்தது. அதில் எண்ணெய் ஊற்றுவது போல், நயானா, நீ அத்தைய இன்னுமா ஆன்டின்னு கூப்பிட்டு இருக்க? அடுத்தடுத்து ஃபெஸ்டிவல் எல்லாம் வருது, அத்தை கிட்ட இருந்து கிஃப்ட் வாங்கணும்னா ஒழுங்கா இப்பவே அத்தைன்னு கூப்பிட்டுரு என்றாள் அவந்திகா விளையாட்டாக. நயானாவும் சிரித்து கொண்டே மாதவி அத்தை என்றாள். இதை கேட்டு அரவிந்தின் முகத்தில் கூட புன்னகை தோன்றியது. ஆனால் மேனகாவின் முகத்தில்தான் எள்ளும் கொள்ளும் வெடித்து கொண்டிருந்தது. அதை பார்த்து அவந்திகா தனக்குள்ளேயே சிரித்து கொண்டிருந்தாள். யாரும் பார்க்காத நேரம் அவந்திகாவின் அருகே குனிந்த அரவிந்த், ஏ வாலு, தேவையில்லாம நீ ஒரு சூனியக்காரிய சீண்டி விளையாடிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் என்றான் கிசுகிசுப்பான குரலில். அவந்திகா சிரித்து கொண்டே இதற்கு ஏதோ பதில் சொல்ல வர அதற்குள் அரவிந்தின் போன் அடித்தது. ஸ்கிரீனில் தெரிந்த பெயரை பார்த்ததும் அரவிந்தின் முகம் சட்டென மாறியது. அங்கிருந்த அனைவரையும் ஒரு முறை சுற்றி முற்றி பார்த்த அரவிந்த் போனை எடுத்துக்கொண்டு அந்த அறையின் ஒரு ஓரத்திற்கு சென்றான். இப்போது அதுவரை மேனகாவின் முகத்தில் இருந்த உணர்ச்சி சட்டென மாறியது. இந்த போனை எதிர்பார்த்திருந்தவள் போல் மேனகா வில்லத்தனமாக சிரித்து கொண்டிருக்க அவளது அந்த சிரிப்பு அவந்திகாவிற்கு நடுக்கத்தை ஏற்படுத்தியது. இந்த விஷம் என்ன வேலை செஞ்சு வச்சிருக்கோ தெரியலையே என்று தனக்குள்ளேயே நினைத்து கொண்ட அவந்திகா அரவிந்தையே பார்த்து கொண்டிருந்தாள். போன் பேசி முடித்து அரவிந்த் அவள் அருகே வரும்போது அவன் முகத்தில் இருந்த பாவனையை வைத்தே ஏதோ தவறாக இருக்கிறது என்பது அவந்திகாவிற்கு தெரிந்தது. என்னாச்சு அரவிந்த், யார் போன் பண்ணுனது என்று அவள் மெல்லிதான குரலில் கேட்டாள். ரீஹாபிலிட்டேஷன் ஹோம்ல இருந்து கால் பண்ணிருந்தாங்க, நேத்ராவை காணோமா என்றான். என்னது என்று அவந்திகா அதிர்ச்சியில் கொஞ்சம் சத்தமாகவே கேட்டுவிட, சரியாக அதே நேரம் அந்த பிரைவேட் அறையின் கதவு திறக்கப்பட்டு உள்ளே ஒரு வெயிட்டர் பெண்மணி வந்தாள். அவளை தொடர்ந்து ஒரு பச்சை நிற ஹாஸ்பிட்டல் கவுனில் மெலிந்த தேகத்தோடு நேத்ரா நின்று கொண்டிருந்தாள். மிஸ்டர் அரவிந்த், இந்த பொண்ணு உங்களை தேடி வந்தாங்க என்று சொன்னதும் அந்த அறையில் இருந்த அனைவரது பார்வையும் நேத்ராவின் மீது பட்டது. அவளை பார்த்து பதறிப்போன மாதவி, நேத்ரா, நீ இங்க என்ன பண்ற என்றாள். ஒரு முறை அங்கிருந்த அனைவரையும் பார்த்த நேத்ரா பின் தன் தலையை குனிந்து கொண்டு, ஏன் நான் இங்க வரக்கூடாதா என்றாள் மென்மையான குரலில். இந்த வார்த்தைகளை கேட்ட நயானாவின் பெற்றோர் குழப்பமாக நேத்ராவை பார்த்து கொண்டிருக்க, நேத்ரா, நீ வீட்டுக்கு போ, நான் டிரைவரை கூப்பிட்டு உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போக சொல்றேன், எதுவா இருந்தாலும் வீட்டுல போய் பேசிக்கலாம் என்றான் அரவிந்த். பதறி போன மாதவியும் நயானாவின் அப்பா அம்மாவை பார்த்து, சம்மந்தி, இவளுக்கு கொஞ்சம் மனநல சரியில்லை, ரீஹாபிலிட்டேஷன் ஹோம்ல இருந்து நேரா இங்க வந்துட்டா, அதான் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போதே உதட்டோரும் ஒரு வஞ்சனையான சிரிப்போடு நேத்ராவை பார்த்த மேனகா, மாதவி அக்கா, இந்த பொண்ணு இது நேத்ரா தானா? 9 வருஷத்துக்கு முன்ன நீங்க இந்த பொண்ண தத்தெடுத்து வளர்த்துனீங்க தானே? நீங்க சொல்ற மாதிரி இந்த பொண்ணை பார்த்தா மனநலம் பாதிக்கப்பட்ட பொண்ணு மாதிரி தெரியலையே.
அப்படியே இருந்தாதான் என்ன, நம்ம வீட்ல ஒரு விசேஷம் நடக்க போகுது, இந்த நேரத்துல கூட இந்த பொண்ணு தனியா எங்கேயோ இருக்கணுமா என்ன? ஏற்கனவே இந்த பொண்ணு இங்க வந்ததால இங்கேயே இருந்துட்டு போகட்டுமே, எல்லாரும் ஒரே குடும்பம் தானே. அப்படியே அந்த பொண்ணு ஏதாச்சும் பண்ணுனாலும் இங்க யாரும் தப்பா எடுத்துக்க மாட்டாங்க என்று நல்லவள் போல டயலாக் விட்டவள் அங்கிருந்த வெயிட்டரை பார்த்து, இன்னொரு சேர் எடுத்துட்டு வாங்க என்றாள். அந்த வெயிட்டரும் மின்னல் வேகத்தில் சென்று இன்னொரு சேரை எடுத்து வந்து மேனகாவின் அருகில் போட்டார். யாரும் தன்னை அமர சொல்வார்கள் என்று காத்திருக்காமல் அங்கு சேர் போடப்பட்டதும் நேத்ரா நேராக சென்று அந்த சேரில் அமர்ந்தாள். எதுவும் பேசாமல் நேத்ரா தலை குனிந்து அமர்ந்திருக்கவும் அனைவரும் அவளைத்தான் பார்த்து கொண்டிருந்தார்கள். அனைவரையும் விட அவந்திகாவிற்குத்தான் பதற ஆரம்பித்தது. 2 விஷமும் ஒன்னா சேர்ந்து இப்ப என்ன பண்ண போகுதுன்னு தெரியலையே, என்ன பண்ணினாலும் அது எங்களுக்கு எதிராத்தான் இருக்கும் என்று தனக்குத்தானே சொல்லிக்கொண்டே அவந்திகாவின் கைகள் பயத்தில் நடுங்க ஆரம்பித்தன. அவள் கையை ஆதரவாக பிடித்த அரவிந்த், அவந்திகா கூல், என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம் என்று அவந்திகாவின் காதில் கிசுகிசுத்தான். அவர்கள் இருவரையும் பார்த்து கேலியாக புன்னகைத்த மேனகா மாதவியை பார்த்து, மாதவி அக்கா, இந்த பொண்ணு ரொம்பவே அமைதியா மரியாதை தெரிஞ்ச பொண்ணா இருக்கா. இந்த பொண்ண பார்த்ததுமே எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. ஆமாக்கா, எதுக்காக நீங்க 9 வருஷத்துக்கு முன்ன இந்த பொண்ண தத்தெடுத்தீங்க என்றாள். இந்த வார்த்தைகளை சொல்லி முடித்ததும் மேனகாவின் விஷ பார்வை அவந்திகாவின் மீதும் அரவிந்தின் மீதும் தான் இருந்தது. கண்டிப்பாக மேனகா அவர்களுக்காக ஒரு பெரிய குழியை தோண்டி வைத்திருப்பாள் என்பது அவந்திகாவிற்கு தெளிவாக தெரிந்தது. ஆனாலும் இப்போதாவது யார் இந்த நேத்ரா, 9 வருடத்திற்கு முன்னால் அப்படி என்னதான் நடந்தது என்று தெரிந்து கொள்ளலாம் என்று நினைத்த அவந்திகா நேத்ரா என்ன பேச போகிறாள் என்று ஆர்வமாக அவளை பார்த்து கொண்டிருந்தாள். பாகம் 385. இப்போதாவது நேத்ரா யார் என்ற உண்மையை சொல்வாள் என்று அவந்திகா ஆர்வமாக காத்திருக்க நேத்ரா வாய் பேசாமல் அமர்ந்திருந்தாள். மாதவிதான் பதறிப்போய், இது எங்க பர்சனல் விஷயம், இதுல மத்தவங்க தலையிடுறதுல எனக்கு விருப்பம் இல்ல என்றாள் மாதவி. ஐயோ அக்கா, நான் ஒண்ணு தப்பான எண்ணத்துல கேக்கல. 9 வருஷத்துக்கு முன்னால நீங்க ராஜேந்திரன் குடும்பத்தை விட்டு போனப்போ உங்க கையில பெருசா பணம் கிடையாது. உங்களால அர்ஜுன கூட உங்க கூட கூட்டிட்டு போக முடியல. ஆனா அந்த நிலைமையிலயும் நீங்க ஒரு பொண்ணை தத்தெடுத்திருக்கீங்கன்னா கண்டிப்பா அந்த பொண்ணு ஏதோ ஸ்பெஷல் தானே அர்த்தம். அதான் இந்த பொண்ணு யாருன்னு தெரிஞ்சுக்க எனக்கு ஆர்வமா இருந்துச்சு. உங்களுக்கு சொல்ல தோணலனா ஓகே, நோ ப்ராப்ளம்கா என்றாள் மேனகா. மேனகாவிற்கு தெரியும் எங்கே அடித்தால் என்ன நடக்கும் என்று. அதுவரை அங்கு நடந்ததை எதையும் கண்டு கொள்ளாமல் இருந்த அர்ஜுன் இப்போது மேனகா சொல்லியதை கேட்டதும் நேத்ராவை கூர்ந்து பார்த்தான். அதைத் தொடர்ந்து மாதவியை பார்த்து, இத்தனை வருஷமா இவங்க நீங்க தத்தெடுத்து வளர்த்துற பொண்ணுன்னு எனக்கு தெரியும், ஆனா யாரு என்னன்னு தெரியாது. இப்போ எனக்கும் இந்த நேத்ரா யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கு என்றான் அர்ஜுன். கொஞ்ச நாட்களாக அவன் மனதில் இருந்து மறைந்திருந்த வெறுப்பு மீண்டும் துளிர்விட ஆரம்பித்தது. அர்ஜுனின் இந்த வார்த்தைகள் மாதவியை அச்சம் கொள்ள வைத்தது. அர்ஜுன், அது வந்துப்பா என்று அவள் எதுவும் சொல்ல முடியாமல் தயங்கிக் கொண்டிருக்க அரவிந்த் தான் குடித்துக் கொண்டிருந்த தண்ணீர் டம்ளரை ஒரு பெரும் சத்தத்தோடு டேபிளில் வைத்தான். அந்த சத்தத்தில் அந்த அறையில் பெரும் அமைதி தோன்றியது. அனைவரும் அரவிந்தை திரும்பி பார்க்கவும், இன்னைக்கு நம்ம அர்ஜுனோட கல்யாணத்தை பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்கு தானே வந்தோம், ஆனா அதை விட்டுட்டு மத்ததெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க என்றான். அனைவரும் அரவிந்தையே கவனித்துக் கொண்டிருக்க அவன் முழுதாக பேசி முடிக்கும் முன் எழுந்து நின்ற நேத்ரா, நீங்கெல்லாம் என்ன டிஸ்கஸ் பண்ண போறீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனா நீங்க எல்லாம் பேசுறதுக்கு முன்ன நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும் என்று சொல்லிக்கொண்டு எழுந்து நின்றாள். கோபத்தில் தன் பல்லை கடித்த அரவிந்த், நேத்ரா என்று எச்சரிக்கும் குரலில் கத்தினான். மாதவிக்கு இது நாள் வரை நேத்ரா யார் என்ன என்பது பற்றி தெரியாது என்றாலும் இப்போது நேத்ரா மேனகாவின் அருகில் நிற்பதை பார்த்தவளுக்கு இது நல்லதற்கு இல்லை என்பது மட்டும் தெளிவாக புரிந்தது. நேத்ரா, இங்க எந்த சீனும் கிரியேட் பண்ணாத, ஒழுங்கா நல்ல பிள்ளையா என் பக்கத்துல வந்து உட்காருவா, எதுவா இருந்தாலும் வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் என்றார் மாதவி. இருவர் முகத்திலும் இருந்த கலவரத்தை பார்த்த மேனகா தனக்குத்தானே சிரித்துக் கொண்டு, என்னாச்சு,
உங்க 2 பேர் முகத்திலயும் இருக்க கலவரத்தை பார்த்தா நேத்ராவோட அடையாளம் வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு மோசமானதா இருக்கும் போலவே. ஒருத்தருக்கு 2 பேர் சொல்லாதன்னு தடுத்துட்டு இருக்கீங்கன்னா இந்த நேத்ரா யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு ரொம்பவே ஆர்வமா இருக்கு. நேத்ரா, நீ யாருன்னு சொல்லுமா என்று நேத்ராவை பார்த்து சொன்னாள் மேனகா. இந்த வார்த்தைகளை கேட்டதும் அரவிந்த் சரிவராது என்பதை புரிந்து கொண்டு எழுந்து நின்றான். அவன் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை என்றாலும் அவன் பார்வையே நேத்ராவை பொசுக்கிவிடும் போல் இருந்தது. இதையெல்லாம் பார்த்து கடுப்பான ராஜேந்திரன் தனக்கு முன்னால் இருந்த டேபிளில் ஓங்கி தட்டி, இங்க என்னதான் நடந்துட்டு இருக்கு? உண்மையில இந்த நேத்ரா யாரு, எங்க இருந்து வந்தான்னு தெரிஞ்சுக்க எனக்கும் இப்ப ஆர்வமா இருக்கு என்றார். அனைவரும் நேத்ராவின் வார்த்தைக்காக காத்து கொண்டிருக்க கொஞ்சம் அச்சத்தோடு அரவிந்தை பார்த்த நேத்ரா பேச ஆரம்பித்தாள். எல்லாருக்கும் நான் யாருன்னு தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வம், அப்படித்தானே என்று கேட்டவள் அனைவரது முகத்தையும் ஒரு முறை பார்த்தாள். நேத்ராவின் கண்கள் சிவப்பதையும் அவள் அரவிந்தை பார்க்கும் பார்வையையும் வைத்து அவள் அரவிந்தை பற்றி, அவனுடைய இருண்ட ரகசியங்கள் பற்றி ஏதோ சொல்ல போகிறாள் என்று அனைவரும் தங்களுக்குள் ஒரு கதையை வளர்த்து கொண்டிருந்தார்கள். கமான் நேத்ரா, உன் மனசுல இத்தனை நாள் மறைச்சு வச்சிருந்தத இப்ப சொல்லு, அதே கோபத்தோட எல்லாத்தையும் கொட்டி தீரு என்று மேனகா தனது வாய்க்குள்ளேயே முணுமுணுத்து கொண்டிருந்தாள். ஆனால் யாரும் எதிர்பார்க்காத வகையில், நான் இப்ப எதுவும் சொல்ல போறதில்ல என்று நேத்ராவிடமிருந்து பதில் வந்தது. அட பைத்தியக்காரி, இதுக்குத்தான் இவ்ளோ சீன் போட்டியா என்பது போல் அனைவரும் அவளை முறைத்து பார்த்து கொண்டிருக்க, ஏன்னா நான் என்னோட பாஸ்ட பத்தி இந்த அவந்திகா முன்னால பேச மாட்டேன்னு அரவிந்த் அண்ணாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கேன். அதனால நான் என் சத்தியத்தை மீற மாட்டேன் என்று சொல்லி சிரித்தாள். இங்கு ஒரு பெரிய சீனை எதிர்பார்த்து காத்திருந்த மேனகாவிற்கு கடுப்பானது. இப்போதே அந்த நேத்ராவின் கன்னத்தில் பளார் என்று ஒரு அறை விடலாம் போல் அவளுக்கும் கோபம் வந்தது. அவள் இங்கு நேத்ராவை வரச் சொல்லியதற்கு காரணமே, நேத்ரா இங்கு வந்து அரவிந்திற்கும் மாதவிக்கும் இன்னும் குடைச்சல் கொடுக்க வேண்டும், அவர்களை நிம்மதியாக இருக்கவிடக் கூடாது என்பதற்காகத்தான். ஆனால் இந்த நேத்ரா இப்போது என்ன செய்து கொண்டிருக்கிறாள் என்பது மேனகாவிற்கு சுத்தமாக புரியவில்லை. நேத்ரா சொன்னதை கேட்ட அவந்திகாவிற்கு அரவிந்த் மீது கோபமாக வந்தது. 9 வருஷத்துக்கு முன்ன அப்படி என்னதான் நடந்துச்சு, அதை ஏன் நான் தெரிஞ்சுக்க கூடாது என்று அவந்திகா தன் மனதிற்குள்ளேயே வெடித்து எழுந்து கொண்டாள். நேத்ரா, எதுக்காக நீ இங்க வந்த, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க என்று அரவிந்த் கோபமான குரலில் கேட்கவும் பைத்தியம் போல் சத்தமாக சிரித்த நேத்ரா, அரவிந்தண்ணா, நான் உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயத்த சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். நீங்க என்ன அடிக்கடி கேட்டுட்டே இருப்பீங்களே, இந்த அவந்திகா தான் தியான்னு எனக்கு எப்படி தெரியும்னு என்று சொல்லி நிறுத்திய நேத்ரா மேனகாவை பார்க்க மேனகாவின் முகம் கலவரமடைந்திருந்தது. ஒரே நொடியில் அவளுடைய அனைத்து திட்டமும் தலை கீழாக புரண்டு விட்டது. அதிலும் அவள் எய்த அம்பு இப்போது அவளை நோக்கி பாய்ந்து கொண்டிருக்கிறது. அவள் பதற்றத்தை இன்னும் அதிகரிக்கும் விதமாக, இதோ இவங்கதான் அந்த உண்மையை எனக்கு சொன்னாங்க என்று மேனகாவின் பக்கம் கையை நீட்டி சொன்னாள் நேத்ரா. மேனகாவின் முகம் இதை கேட்டதும் பேய் அறைந்தது போல் மாறியது. அவளை பார்த்து இன்னும் சத்தமாக சிரித்த நேத்ரா அரவிந்தை பார்த்து, அரவிந்தண்ணா, அந்த கருத்தடை மாத்திரை எனக்கு எங்க இருந்து கிடைச்சது, எதுக்காக நான் அத அவந்திகாவுக்கு குடுத்துட்டு இருந்தேன்னு கேட்டீங்கல்ல, அந்த மாத்திரைய என்கிட்ட குடுத்து அத அவந்திகாவுக்கு குடுக்க சொன்னது இவதான். இந்த மேனகாவுக்கு எப்பவுமே மாதவி அம்மா மேல ஒரு இன்செக்யூரிட்டி இருந்துட்டே இருக்கும். எங்க நீங்களும் மாதவி அம்மாவும் திரும்ப அந்த வீட்டுக்கு போயிருவீங்களோன்ற பயத்துல இவ எல்லா வேலையும் உங்களுக்கு எதிரா பண்ணிட்டு இருந்தா. உங்களுக்கும் அவந்திகாவுக்கும் கல்யாணம் ஆனப்போ வெளிநாட்டுல இருந்த எனக்கு போன் பண்ணி சொல்லி உடனே என்ன இந்தியா வர சொன்னது இவதான். அதுக்கப்புறம் உங்க போட்டோவை மீடியாவுக்கு லீக் பண்ண சொன்னதும் இவதான். நான் அவந்திகாவுக்கும் உங்களுக்கும் எதிரா செஞ்ச எல்லா வேலையிலயும் நான் வெறும் ஆயுதம்தான். அதுக்கு மூளை இங்க உட்கார்ந்திருக்க இந்த மேனகா தான் என்று சொல்லி மேனகாவை அருவருப்பாக பார்த்தவள் அர்ஜுனை கேலியாக பார்த்து சத்தமாக சிரிக்க ஆரம்பித்தாள். அர்ஜுன் சார், எப்பவும் நீங்க உங்க அம்மா மேல கோபமாவே இருப்பீங்கல்ல, ஆனா உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, நான் மாதவி அம்மா கூட இருந்து பாத்திருக்கேன். எத்தனையோ நாள் நைட்டு தூங்காம மாதவி அம்மா உங்களை நினைச்சு அழுது இருக்காங்க.
ஒவ்வொரு வருஷமும் உங்க பிறந்த நாள் அன்னைக்கும் தீபாவளி பொங்கல்னு பண்டிகை அன்னைக்கும் உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு வச்சு ஒரு நாளாச்சும் நீங்க வீட்டுக்கு வரமாட்டீங்களான்னு ஏங்கி காத்துட்டு இருப்பாங்க. ஆனா நீங்க ஒரு நாளும் வீட்டுக்கு வந்ததில்ல. இதோ இருக்க இந்த வஞ்சகம் பிடிச்ச பொம்பளை அவளோட சுயநலத்துக்காக உங்களையும் உங்க அம்மாவையும் பிரிச்சு வச்சு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. நீங்களும் அப்பாவியா அவ சொல்றத கேட்டுட்டு இருக்கீங்க என்று சொன்னவள் அங்கிருந்த அனைவரையும் ஒரு முறை பார்த்து, நான் ஏன் இங்க வந்தேன், எப்படி இங்க வந்தேன்னு தானே எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்கீங்க. நான் ரீஹாபிலிட்டேஷன் ஹோம்ல இருந்து தப்பிக்கிறதுக்கான ஏற்பாட்டை பண்ணுனதோ இந்த மேனகாதான். இங்க டின்னர் நடக்குதுன்னு சொன்னதும் இந்த மேனகாதான். இன்னைக்கு இங்க வந்து உங்க எல்லார் முன்னவும் அரவிந்த் அண்ணாவை பத்தியும் மாதவி அம்மாவை பத்தியும் தப்பு தப்பா சொல்லியிருந்தா. ஆனா பாவம், அவளை பத்தின உண்மையெல்லாம் நான் சொல்வேன்னு அவளுக்கு தெரிஞ்சிருக்காது. அவ்வளவுதான். இந்த வார்த்தைகளை சொல்லிவிட்டு நேராக கதவை நோக்கி சென்ற நேத்ரா அங்கு நின்று ஒரு முறை அனைவரையும் திரும்பி பார்த்தாள். மேனகாவின் முகத்தில் மட்டுமல்ல, அங்கிருந்த அனைவர் முகத்திலும் திகைப்பு தெரிந்தது. வந்திருக்கும் இந்த பெண் மேனகாவிற்கு எதிராக பேசுவாள் என்று அங்கு யாரும் எதிர்பார்க்கவில்லை. இது உண்மையிலேயே அவர்களுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. நேத்ராவை உருக்கமாக பார்த்த மாதவி, நேத்ரா என்று கலங்கிய குரலில் அழைக்கவும், அம்மா என்று சொன்னவளின் விழிகளில் இருந்து கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது. ஆனாலும் அவள் உதடுகள் சிரித்து கொண்டிருந்தது. அதே கண்ணீரோடு அரவிந்தை பார்த்தவள், அரவிந்தண்ணா, 2 பேரும் என்ன மன்னிச்சிருங்க. அம்மா, நான் உங்களுக்கு எதிரா இவ்ளோ வேலை செஞ்சிருக்கேன்னு தெரிஞ்ச அப்புறம் கூட நீங்க என் மேல பாசமா என்ன உங்க பொண்ணு மாதிரி தான் பாத்துக்கிட்டீங்க. உங்களோட பாசத்துக்கு நான் கொஞ்சம் கூட தகுதி இல்லாதவ. அரவிந்தண்ணா, எப்பவும் நான் உங்களை காயப்படுத்தணும்னு நினைச்சதில்ல. என் மனசுல எங்க அண்ணன் சாவுக்கு பழி வாங்கணுங்கிற ஒரு வெறி ஓடிட்டு இருந்துச்சு. அதனாலதான் இப்படி எல்லாம் பண்ணிட்டேன். ஆனா அன்னைக்கு நீங்க சொன்னீங்களே, ரத்தத்துக்கு ரத்தம், அந்த உயிருக்கு இந்த உயிர்னு, அப்பவே என்னோட பழி வாங்குற உணர்ச்சி எல்லாம் காணாம போயிருச்சு. நான் பண்ணின தப்பு எனக்கு புரிஞ்சிருச்சு. அரவிந்தண்ணா, மாதவி அம்மா, நீங்க 2 பேரும் ரொம்ப நல்லவங்க. உங்க 2 பேருக்கும் நல்லதுதான் நடக்கணும் என்று சொன்ன நேத்ராவின் கண்களில் இருந்து கண்ணீர் பொல பொலவென வழிந்தது. இத்தனை நாட்கள் அவள் மனதில் வைத்திருந்த பாரத்தை எல்லாம் அழுது தீர்ப்பவள் போல் மொத்தமாக அழுது முடித்தாள். அரவிந்தண்ணா, நான் உங்களுக்கு ரொம்ப பெரிய பாவம் பண்ணிட்டேன்னு என் மனசுல உறுத்திட்டே இருந்துச்சு. இப்போ எனக்கு அந்த உறுத்தல் இல்ல. நீங்க சந்தோஷமா இருக்கணும். யார் கூட இருந்தாலும் சரி, நீங்க சந்தோஷமா இருந்தா அது மட்டும் எனக்கு போதும். உங்களால முடிஞ்சா நான் பண்ணின தப்பெல்லாம் மன்னிச்சிருங்க என்று சொன்னவள் அங்கிருந்த அனைவரையும் பார்த்து, இத்தனை நாள் நான் மாதவி அம்மாவுக்கு அரவிந்த் அண்ணாவுக்கும் செஞ்சிட்டு இருந்த துரோகத்துக்கு பிராய்ச்சித்தமா இந்த உண்மையை சொல்லிருக்கேன். இனி எனக்கு இங்க வேலை இல்ல என்று சொன்னவள் கண்களை துடைத்து கொண்டே கதவை நீக்கி வெளியே ஓட ஆரம்பித்தாள். நேத்ரா, நில்லுமா என்று சொல்லிக்கொண்டே மாதவி தன் சீட்டிலிருந்து எழுந்தாள். ஆனால் அவளால் வேகமாக ஓட முடியவில்லை. இன்னும் அதிர்ச்சியில் இருந்து மீளாமல் ஒரு மாய உலகில் இருப்பதை போல் சிலை என அமர்ந்திருந்த அரவிந்தை உலுக்கிய அவந்திகா, அரவிந்த், என்ன பாத்துட்டு இருக்கீங்க? நேத்ராவை போய் புடிங்க என்றாள். அரவிந்தும் சுற்றி இருந்த அனைவரையும் ஒரு முறை பார்த்தவன் வேகமாக கதவை திறந்து கொண்டு நேத்ரா சென்ற திசையில் ஓட ஆரம்பித்தான். அந்த அறையில் இருந்த அனைவருமே ஸ்தம்பித்து போயிருந்தார்கள். யாருக்கும் என்ன செய்வது என்று தெரியவில்லை. அவந்திகாவிற்கு இத்தனை நாட்களாக நேத்ராவின் மீது கோபம் இருந்தது உண்மைதான். ஆனால் இன்று நேத்ரா அனைத்து உண்மையையும் சொன்ன பிறகு அவளை நினைத்தால் அவந்திகாவிற்கு பாவமாகத்தான் இருந்தது. அதே கோபத்தோடு மேனகாவை திரும்பி பார்த்தாள். ராஜேந்திரன் முதற்கொண்டு அந்த அறையில் இருந்த அனைவரது கண்களும் இப்போது மேனகாவைத்தான் கூர்ந்து பார்த்து கொண்டிருந்தது. அர்ஜுனால் இங்கு நடக்கும் எதையும் நம்ப முடியவில்லை. நம்பாமல் இருக்கவும் முடியவில்லை. ஒரு நொடி மேனகாவின் கைகள் நடுங்க ஆரம்பித்தது. அவள் முகம் வெளிரிப்போய் பால் வண்ணத்தில் மாறியது. ஆனாலும் அவள்தான் வில்லத்தனத்தில் PhD முடித்தவளாயிற்றே. வேகமாக தன் சேரை தள்ளிவிட்டு எழுந்து நின்றவள், அந்த பொண்ணு ஏதேதோ பேசிட்டு இருக்கா. உண்மையில அவளை நான் இதுக்கு முன்ன பார்த்தது கூட கிடையாது. அவ யாருன்னு எனக்கு தெரியவே தெரியாது என்று சொன்னவள் அர்ஜுனை பார்த்து முதலை கண்ணீர் வடித்து, அர்ஜுன், இந்த 9 வருஷத்துல மேனகா ஆண்டி உன்னை எப்படி பாத்துக்கிட்டேன்னு உனக்கே தெரியும்பா. நீ என் வயித்துல பொறக்கலனாலும் நான் உன்னை என் சொந்த பையன் மாதிரி தான் நடத்திருக்கேன்.
என்னைக்காச்சும் உனக்கு எதுலயாச்சும் குறை வச்சிருக்கேனா? நீயே யோசிச்சு பாருப்பா என்றாள். யாருக்கும் இப்போது என்ன பேசுவது என்றே தெரியவில்லை. மாதவியும் அதிர்ந்து போய்தான் அமர்ந்திருந்தாள். இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திய மேனகா, மாதவி அக்கா, உங்களுக்கு என் மேல என்ன கோபம்? எனக்கு எதிராக ஏதாவது பண்ணணும்னா வேற நாள்ல பண்ணிருக்கலாமே. இன்னைக்கு அர்ஜுன் கல்யாணத்தை பத்தி பேசுறதுக்காகத்தான் எல்லாரும் வந்திருந்தோம். இன்னைக்கு போய் நீங்க இப்படி பண்ணணுமா? அவ்வளவுதான். ஒரே டயலாக்கில் தன்னை நோக்கி இருந்த அம்பை மாதவியை நோக்கி திருப்பி விட்டிருந்தாள் மேனகா. இப்போது அனைவரது பார்வையும் மாதவியை நோக்கியது. இப்போது அர்ஜுனிற்கு யார் சொல்வது உண்மை, யார் சொல்வது பொய் என்றே தெரியவில்லை. இருவரையும் மாறி மாறி பார்த்து கொண்டிருந்தான்.